நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். குளிர்காலம் வந்தாகிவிட்டது, மழை பெய்தாகிவிட்டது. சில நேரங்களில் மழை பெய்கிறது, சில நேரங்களில் மிகுந்த வெயில் அடிக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூக்கிலிருந்து தண்ணீர் வடியக்கூடிய சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், காய்ச்சலோடு சளி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், இன்றைக்கு போதாக்குறைக்கு ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய வைரல் காய்ச்சல்களும், ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய வைரல் காய்ச்சல்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பரவி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நவீன மருத்துவம் என்னதான் வளர்ந்த மருத்துவமாக இருந்தாலும் கூட நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அல்லது இந்த காலத்தில் நமக்கு ஏற்படுகின்ற கப ஜுவரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கான ஒரு சிறிய வீட்டு கைமருந்தை பற்றி தான் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த காலத்தில் குழந்தைகள் அடிக்கடி சளி இருமலால் பாதிக்கப்படுவதும், பெரியவர்களுக்கு அடிக்கடி சளி இருமல் ஏற்படுவதும், ஆஸ்துமா நோயாளிகளும், பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரல் பாதிப்பு இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இயற்கையாக நிறைய மருந்துகளை நம்ம உட்கொண்டாலும் கூட சாதாரண வாழ்வியல் முறையில் இருக்க முடியவில்லை அப்படின்னு கவலைப்படுபவர்களுக்கு இந்த ஒரு கைமருந்து மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறதாக இருக்கும். என்ன மருத்துவ முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதாக இருந்தாலும் தாராளமாக பண்ணுங்கள். அது கூட இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதையும், உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல நோய் மிகுந்த வேகத்தோடு கட்டுக்குள் வருவதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த கப ஜுரத்திற்காக நம்ம சாப்பிடக்கூடிய கண்டங்கத்திரி குடிநீர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை செய்ய தேவையான பொருட்கள் 4 பொருட்கள் தான், நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடியது. கண்டங்கத்திரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சீந்தில் கொடி ரொம்ப அழகாக மூலிகை கடைகளில் கிடைக்கும், அரிசி திப்பிலின்னு சொல்லுவோம், அதுவும் நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 4 பொருட்கள் கண்டங்கத்திரி, சுக்கு, சீந்தில் கொடி, அரிசி திப்பலி, 4 பொருட்கள் தான். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்குங்க. கண்டங்கத்திரி 10 கிராம் அளவுக்கு, சுக்கு 10 கிராம் அளவுக்கு, சீந்தில் கொடி 10 கிராம் அளவுக்கு, அதே போல் அரிசி திப்பலியுடைய சூரணம் ஒரு 5 கிராம் இட்டால் போதும். 10 கிராம் போட்டோன்னா ரொம்ப காரம் இருக்கும். காரம் தேவை என்றால் 10 கிராம் போடுங்க, இல்லைனா 5 கிராம் எடுத்துக்குங்க. இந்த 4ஐயும் நன்றாக கலந்து கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக குறைச்சிருங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த கண்டங்கத்திரி கஷாயத்தை காலை 100, மதியம் 100, இரவு 100 உணவுக்கு முன்பு எடுத்தாலும் சரி, அல்லது காலை 150, இரவு 150 உணவுக்கு முன்பு எடுத்தாலும் சரி. 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், 5 to 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 30 மில்லி ஒரு நாளைக்கு, காலை 10, மதியம் 10, இரவு 10 அவ்வளோதான் கொடுக்கணும். பெரியவர்கள் 150 மில்லி வரை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதை எடுக்கும்போது மார்பில் கட்டி கட்டியாக பச்சை நிறமாக, மார்பை விட்டு வெளியில் வர முடியாமல் கடுமையான ஒரு இருமலை ஏற்படுத்தக்கூடிய அந்த சளி தொந்தரவு குறைவதை நம்ம பார்க்க முடியும். நேரடியாக மூச்சுக்குழலுக்குள்ளே செலுத்தக்கூடிய நெபுலைசர் அல்லது இன்ஹேலர் சம்பந்தப்பட்ட பொருட்களை உபயோகப்படுத்தி கூட அரை மணி நேரத்திற்கு மேலே அந்த இன்ஹேலர் வேலை செய்யல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மிகப்பெரிய அளவில் நுரையீரல் லேசானது போல ஒரு சூழல் உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். 3வது, குழந்தைகளுக்கு இந்த சீசனில் ஏற்படுகின்ற தொண்டைக்கட்டு, சளி, இருமல், அதே போல் தொண்டையில் ஏற்படுகின்ற தசை வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய டான்சிலைட்டிஸ் மற்றும் அடினாய்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூக்கில் வளரக்கூடிய தசை அதனால் ஏற்படுகின்ற மூக்கு அடைப்பு, காது அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப வேகமாக குணமாகிறத பார்க்க முடியும். 3 நாட்கள் 5 நாட்களாக இருக்கக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப வேகமாக குணமாகிறத பார்க்க முடியும். 120 பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம சென்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா அலர்ஜி மாத்திரைகளை சாப்பிட்டு தான் தினசரி வாழ்க்கையே துவங்க வேண்டியிருக்கும். காலையில் எழுந்த உடனே ஒரு குழாவை திறந்தால் எப்படி தண்ணி கொட்டுதோ அந்த மாதிரி மூக்கிலேருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும்.
தண்ணி வடிகிறது நின்றுதுன்னா உடனே தலைவலி அதிகமாகி தலை பாரமாகிறத பார்க்க முடியும். ஸோ தண்ணி வடுவதையும் குறைக்கணும், ஆனால் அது தேங்கி தலைபாரத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த கண்டங்கத்திரி கஷாயத்தை சாப்பிட ஆரம்பித்தோன்னா அந்த சைனஸ் கிளான்ஸில் தேவையில்லாமல் உற்பத்தி ஆகின்ற தேவையற்ற நீருடைய அளவு குறைக்கப்பட்டு மூக்கும் சுவாசமும் நன்றாக ஆரோக்கியம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் உடலுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரைகளுடைய தேவை மிகப்பெரிய அளவில் குறைந்து விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு அலர்ஜிக்கான மாத்திரைகளும் அதே போல் ஆன்டிஹிஸ்டமின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூக்கில் தண்ணீர் வடிவதை இருமலை குறைப்பதற்கான மாத்திரைகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விற்பனை ஆகிறத பார்க்க முடியும். குளிர்காலம்னா நான் சொல்ல வேண்டியதே இல்லை. பள்ளிக்கு போகின்ற குழந்தைகள் முதல் கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தாக்கள் வரை காலை எழுந்த உடனே இந்த மாத்திரையை போட்டு உட்கார்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை குறைப்பதற்கு வீட்டிலேயே நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று இந்த கண்டங்கத்திரி கஷாயம். வைப்பது ரொம்ப ரொம்ப சுலபம். கண்டங்கத்திரி நமக்கு தெரிந்தது தான், சுக்கு நமக்கு தெரிந்தது தான், சீந்தில் கொடி மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும், அரிசி திப்பலியுடைய சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிறோம். இது எல்லாத்துலேயும் 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம், நல்லா கொதிக்க வைக்கிறோம், 300 மில்லியாக குறைக்கிறோம், வடிகட்டுறோம். காலை 100 மில்லி, மதியம் 100 மில்லி, இரவு 100 மில்லி உணவுக்கு முன்பு சாப்பிடுறோம். அதன் பிறகு ஒரு வாரம் 10 நாட்கள் தேவைப்பட்டால் சித்திரை மாதம் வரை ஒரு 4 மாதங்களுக்கு தொடர்ந்து இதை ஒரு தேநீராக, அதாவது ஒரு மருந்தா இல்லை, ஒரு உணவாக காலையில் எழுந்த உடனே காஃபி டீ குடிக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்கு பதிலாக இதை ஒரு கிளாஸ் சாப்பிடுங்க. திருப்பி மாலை நேரங்களில் காஃபி டீ குடிக்கிறத தள்ளி வச்சுட்டு இதை ஒரு கிளாஸ் சாப்பிடுங்க. ஒரு மாத காலம் சாப்பிட்டு பாருங்கள். சைனஸ் கிளாண்ட் மட்டுமல்ல, நம்மளுடைய நுரையீரல் மண்டலம் சொல்லுகின்ற மூக்கிலிருந்து நுரையீரல் வரை இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நல்லா சுத்தமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு மருந்து. செய்வது ரொம்ப ரொம்ப சுலபம். மீண்டும் சொல்கிறேன், இதை செய்கிறதுக்கு 4 பொருட்கள் தேவை. கண்டங்கத்திரி, சுக்கு, சீந்தில் கொடி, அரிசி திப்பலி, 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி. இந்த ஒவ்வொரு பொருளுமே 10 கிராம் அளவுக்கு கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு முறை, மதியம் இரவு ஒரு முறை, அல்லது காலை இரவு உணவுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு இதை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நல்லவையவை கெட்டவையவை என்பதை பற்றி பேசி அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தாண்டில், அதாவது இந்த ஜனவரியிலிருந்து பிளாஸ்டிக் பைகளுக்கு, உரைகளுக்கு தமிழக அரசு விதித்திருக்கக்கூடிய தடை என்பது, அதாவது மெலிதான அந்த பிளாஸ்டிக் பைகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை என்பது ஒரு மிகப்பெரிய விவாதங்களையும் சர்ச்சையையும் உருவாக்கி இருக்கிறது. வியாபாரிகள் தரப்பிலிருந்தும் பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் பல்வேறு விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அப்படி பார்க்கிற போது பொதுவாக பிளாஸ்டிக் இல்லாத தமிழகம் என்கிற ஒரு கோஷம் இதற்கு பின்னால் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற போது அந்த மாற்றத்தினுடைய இடத்தில் நாம் எதை வைக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் இந்த பிளாஸ்டிக் உரைகள் அல்லது பைகள், இதற்கு எதிரான தடைகள் என்பது பல சந்தர்ப்பங்களில் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றை அமுல்படுத்த முடியவில்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக வாழ்க்கை முறை. இன்று வாழ்க்கை முறை சார்ந்து பொதுவாக நம்முடைய நுகர்வு கலாச்சாரம், அதாவது ஒரு விஷயத்தை உடனடியாக பயன்படுத்தி தூக்கி எறிவது என்கிற ஒரு நிலைதான் இன்று பெரும்பாலான இடங்களில் இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் ஒரு உணவகத்திற்கு செல்கிறீர்கள், அங்கு ஒரு உணவை வாங்கி கொண்டு வீட்டிற்கு செல்கிறீர்கள். ஒரு அலுவலகத்திற்கு செல்கிறீர்கள், அங்கு சில பொருள்களை வாங்கி கொண்டு போகிறீர்கள். ஒரு கடைக்கு போகிறீர்கள், அங்கு சில பொருள்களை வாங்கி கொண்டு வருகிறீர்கள். இவற்றையெல்லாம் எதில் எடுத்து வருவது என்கிற பிரச்சனை வருகிற போது அந்த பொருள்களை நீங்கள் சுமந்து வருவது, நீங்கள் இருசக்கர வாகனத்திலோ அல்லது வேறு பேருந்திலோ ரயிலோ பயணம் செய்யக்கூடியவராக இருக்கலாம். அப்போது உங்களுக்கு உணவுப் பொருள்களையோ இன்ன பிற பொருள்களையோ சுமந்து வருவதற்கு உங்களுக்கு அதற்கான ஒரு உபகரணங்கள் தேவை.
நீங்கள் ஒரு மஞ்சள் பையை எடுத்துக்கொண்டு எல்லா இடத்திற்கும் செல்லுங்கள் என்று சொல்வது என்பது ஒரு சுலபமான தீர்வு. ஆனால் எந்த சமயத்தில் நாம் எந்த பொருள்களை வாங்குவோம் என்பதை நாம் நிச்சயம் முடியாத அளவிற்கு நாம் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது கேரி பேக் என்று சொல்லக்கூடிய அந்த பைகள் அவை எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து பல குழப்பங்கள் நிலவுகின்றன. பிளாஸ்டிக்குகள் பெருமளவிற்கு நம்முடைய சுற்றுச்சூழலை பாழ்படுத்துகின்றன, நீரையும் காற்றையும் நிலத்தையும் பாழ்படுத்துகின்றன என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி பார்க்கிற போது இந்த மெலிதான பிளாஸ்டிக்குகளுக்கு விதிக்கக்கூடிய தடையின் காரணமாக விலையுயர்ந்த பிளாஸ்டிக் உரைகளை வாடிக்கையாளர்கள் வாங்குவதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அதாவது தடினமான கனமான அது அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு தடிமனாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் உரைகள். இந்த உரைகளை பெரும்பாலும் மிகப்பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கின்றன. அந்த நிறுவனங்களுக்கான சந்தை வாய்ப்பு இதில் பெருமளவு அதிகரித்திருக்கிறது. மாறாக இந்த மெலிதான பிளாஸ்டிக்குகளை குடிசை தொழில் போல தயாரிக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உடனடியாக வேலை இழப்பிற்கு ஆட்படக்கூடிய ஒரு நிலை இங்கு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்னொன்று, தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களில் மக்கள் அன்றாடம் சென்று வரக்கூடிய சூழல், அங்கிருந்து வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய கடைகளில் பிளாஸ்டிக் உரைகளை பொருளை வாங்கி கொண்டு தமிழ்நாட்டிற்கு வருகிற போது அந்த பொருட்களை வைத்திருப்பது என்பது சட்டப்படி குற்றமாகுமா ஆகாதா என்கிற கேள்வி எழுகிறது. என்றால் பொருள்களை பிளாஸ்டிக் பையில் கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, அதை வாங்கி கொண்டு வருபவர்கள் மீதும் காவல்துறையினர் அவர்களை துன்புறுத்துவதற்கு, நடவடிக்கை எடுப்பதற்கு, அவற்றை பறிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் பல கேள்விகள் மக்களிடம் எழுகின்றன. இது ஒரு புறம். இன்னொன்று, இந்த தொழிலாளர்கள் பெருமளவிற்கு வேலை இழக்கிற பட்சத்தில் அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்பது என்ன? இந்த தொழிலை நாம், அதாவது பிளாஸ்டிக்களுக்கு மாற்றாக இயற்கையான பொருள்களாலான பொருள்களை தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக பிளாஸ்டிக்குகள் அளவிற்கு, இப்பொழுது பேப்பர் கப்புகளை கூட அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். இதிலே கண்மூடித்தனமான சில விஷயங்கள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்குகள் என்று வருகிற பேப்பர் கப்புகளை எல்லாம் மறுசுழற்சி செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கிற போது பொதுவாக பிளாஸ்டிக்குகளுடைய உபயோகத்தை முற்றாக தடை செய்வதை விட நீங்கள் ஏனென்றால் பிளாஸ்டிக் என்பது இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் பல்வேறு விதமான விஷயங்களோடு இரண்டர கலந்து விட்டது. இப்பொழுது உதாரணமாக நிறைய இப்போ ஸ்விக்கி போன்ற தனியார் உணவு ஆன்லைன் மூலமாக உணவு விற்கக்கூடிய நிறுவனங்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் உரைகள், இப்படி பல விஷயங்கள், ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு தேவை இருக்கிறது இந்த மாற்றுப் பொருட்களுக்கு. அப்படி இருக்கிற போது இதை குடிசை தொழிலாக இந்த மாற்றுப் பொருட்களை செய்வதற்கு அரசு பெருமளவிற்கு உதவ முடியும். அது செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இப்படி சிறிய அளவில் இது போன்ற மாற்றுப் பொருட்களை, இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய பொருள்களினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு அரசு என்ன செய்திருக்கிறது? அதற்கான தொழிலாளர்கள் இங்கு இருக்கிறார்களா? தேவைப்படுகிற அளவிற்கு இந்த பொருள்களை நம்மால் உற்பத்தி செய்ய முடியுமா? இப்படி பல கேள்விகள் அங்கு எழுகின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த கேள்விகளுக்கு நம்மிடையே என்ன விடை இருக்கிறது? இந்த பிளாஸ்டிக் தடை என்பது இந்த அரசு கொண்டு வரக்கூடிய பல தடைகளைப் போல, ஹெல்மெட்டை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்பது போல அவசரமாக நீங்கள் அல்லது பாதி நடைமுறைப்படுத்தாத ஒரு தடையாக இருக்க போகிறதா, அல்லது இந்த பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யக்கூடிய சிறு தொழில்களை மட்டும் அளிக்கக்கூடியதாக இருக்க போகிறதா என்பதெல்லாம் மிக முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் மாற்றுப் பொருள்களை உருவாக்குவதற்கு அதற்கான மானியம், அதற்கான தொழில் வாய்ப்புகள், அதற்கான கடனுதவிகள், இது எதையாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா? அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சிறு உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கு இதுபோன்று இந்த பிளாஸ்டிக் எல்லாலான இந்த மெல்லிய உரைகளை தயாரிக்கக்கூடிய தொழில் இருப்பவர்களை இந்த மாற்று உரைகளை தயாரிப்பதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இன்னொன்று, மண்ணில் விழக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்து அவற்றை மறுசுழற்சி செய்வதற்கு நம்முடைய மாநகராட்சி ஏதாவது ஒன்றை உருப்படியாக செய்திருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. எப்பொழுதும் மக்களுக்கு நீங்கள் ஒரு நெருக்கடியை உங்களால் சுலபமாக ஏற்படுத்த முடிகிறது. ஆனால் அரசு என்ற முறையில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு ஒரு மாநிலத்தில் மட்டும் ஒரு பிளாஸ்டிக்கை தடை செய்ய முடியாது. வெளியே இருந்து வரக்கூடிய பிளாஸ்டிக் பொருள்கள் இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் வர்த்தகம், ஒரு வணிகம், சிறு வணிகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மக்களை அதை நோக்கி ஒரு உடனடியான நெருக்கடிக்கு தள்ளுவது, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமற்றது மட்டுமல்ல, காவல்துறையினர் பணம் கறப்பதற்குத்தான் இது பெருமளவு உதவப் போகிறது என்று நான் கருதுகிறேன்.
மாற்று ஏற்பாடுகளை செய்யுங்கள். மாற்று தொழில்நுட்பத்தை, மாற்று பொருள்கள் சார்ந்த பொருள்களை தாராளமாக விலை குறைவாக கிடைப்பதற்கு, அவற்றை மானிய விலையில் உற்பத்தி செய்து மலிவு விலையில் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் எதையும் செய்யாமல் இந்த கண்மூடித்தனமான உடனடி தடை என்பது எந்த விதத்திலும் பயனளிக்கப் போவதில்லை என்பதுதான் யதார்த்தம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த துறையை பற்றி முழுமையான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அக்குபஞ்சர் மருத்துவர் ப்ரொஃபஸர் எம். முத்துக்குமார். ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்லும்போது அடிப்படையில் ஒரு ஆங்கிலம் மருத்துவராக இருந்து இன்னைக்கு அக்குபஞ்சரோட சிறப்புகள், அதோட தனித்துவம், இதனால் எந்த மாதிரியான ஒரு வியாதிகள் எல்லாம் சரி பண்ண முடியும்னு நடைமுறையில் நிறைய விஷயங்களை செஞ்சுட்ருக்காங்க. இது சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நீங்கள் அடிப்படையில் ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர், அதை தாண்டி இந்த அக்குபஞ்சரோட ஒரு நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வெளிநாட்டில் போய் இதற்கான ஒரு பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி அதற்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க, மருத்துவராக இருக்கீங்க. அப்படின்னும் போது இன்றைக்கி அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு இந்த சிகிச்சை முறை இது இன்றைக்கி நிறைய பேர் அலைட் மெடிசின்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் இதோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பார்வையில் டயபெட்டிக் அப்படின்ற ஒரு நோய்க்கு இது ஒரு முழுமையான தீர்வுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு பலவிதமான மருத்துவ முறைகள்ல இட் கேன் பி ட்ரீட்டட்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இட் கேன் பி கியூர்டு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த மருத்துவ முறை எப்படி சிறந்தது, தனித்துவம் வாய்ந்தது, இதை எப்படி நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம முழுமையா பேசணும் சார். முதல்ல அக்குபஞ்சர் அப்படின்ற மருத்துவ முறை, இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி, இதோட ஹிஸ்டரி, இதோட தனித்துவம் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம். நிச்சயமா. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. நீங்கள் வைத்திய முறைகள்னால் அலோபதி, ஆயுர்வேதிக், அக்குபஞ்சரை தவிர, ஆயுஷ்னு சொல்கிறதையும் தவிர மேக்னோட தெரப்பின்றாங்க, ஃபேஷியல் ஹெர்பாலஜின்றாங்க, இப்படி நிறைய இருக்குது. இது மாதிரி உலகம் தோன்ற நாள்ல இருந்து மனிதன் இருந்த காலத்தில் வந்து ஏகப்பட்டது இருந்தது. இது எல்லாமே இன்னைக்கு மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தான் மிச்சம் இருக்கு. அப்போ இதுதான் அழிவே இல்லாதது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, ஏற்றுக்கொண்டு பயன் தரக்கூடியது நிச்சயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உபயோகத்தில் இருக்கும். அப்போ ஏகப்பட்டது அழிஞ்சிருச்சு. அதில் முக்கியமானது பார்த்தா ஆயுர்வேதிக், அங்க யுனானி, மேற்கொண்டு இந்த பக்கம் சைனீஸில் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சர்மா பழங்காலத்தில் இருந்து நான் சும்மா வாய்ஜாலத்தில் சொல்லலை. இதில் போய் பெய்ஜிங்கில் போய் எங்கள் மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா கற்கால மனிதன் காலத்தில் கல்லுகளை வச்சு அக்குபஞ்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் பயான் ஸ்டோன்ஸ். இன்றைக்கி அது இருக்குது. அப்போ பிற்கால கல் காலகட்ட மனிதனுடைய காலகட்டங்கள் இது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட முள்ளு இருக்கலாமா, அதுவும் டாட்டா இது, அதாவது ஆமையோட போனை கட் பண்ணி தயார் பண்ணியிருக்காங்க, அது இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டலேஜ் வந்தது, 9 வகையான மெட்டல். இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அக்குபஞ்சர் இருக்குது. இந்த அக்குபஞ்சர் வந்து இப்போ நேற்று நான் உபயோகப்படுத்தின மருந்து வந்து இன்றைக்கி பாய்சன். இப்போ பென்சில்னு ஒன்று எடுத்துக்கங்க, அப்படி யூஸ் பண்ணோம், இன்றைக்கி எங்கே போய் போடுறது சொல்கிறது. ஆனால் அக்குபஞ்சர் வைத்தியத்தில் 10,000 ஆண்டுகளாக முத்துக்குமாரில் இன்னும் 10 பேர் வந்தால் கூட மாற்றமே இருக்காது. அதே பாயிண்ட்டுகள் தான், அதே புள்ளி தான். இதோட இது சேர்க்கலாம், ஆனால் மாற்றவே முடியாது. அவ்வளோ ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இன்னும் திறமையாக ஒரு காலரப்போட சொல்கிறாங்க. இந்த அக்குபஞ்சர்ன்றது சீனத்திலேருந்து வந்தது இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி. நம்மளோட ரிக்வேதாவில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சுச்சி வேதா என்ற தலைப்பில் இதை பற்றி அப்படியே கொடுத்துருக்காங்க. இதனுடைய வைத்திய முறை என்ன, இது எதுக்கெல்லாம் பிரயோஜனப்படும் அப்படி. ஆகவே இது ஒரு பழங்கால விஷயம், இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கும், நாளைக்கே இருக்கும். இதனுடைய தனித்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகாலமாக, அது விஜய் ஹாஸ்பிட்டல்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நான் 22வது வருஷமாக சௌரியமாக நாங்கள் ஒரு தனி யூனிட் வச்சுருக்கேன், பிரிவு வச்சுருக்கேன். அப்படின்னா என்ன காரணம்னா, நம்ம யூனிட்டில் நான் வந்து மெடிக்கல் ட்ராப் அவுட்டை மட்டும் எடுத்துப்பேன். மருத்துவத்தில் குணமாகிற எதையும் நான் தொடவே மாட்டேன். ஏன்னா அதர் யூனிட்லாம் இருக்குது, கை லெட்டர் கொடுத்து போய் பார்த்து வாங்கப்பான்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து பேசிக்கலி எம்பிபிஎஸ் டாக்டர். ஸோ எனக்கு அந்த எம்பிபிஎஸ்ஸின் ஒரு பெரிய ஒரு அதனோட வீரியம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆஸ்துமா,
போலியோ, மைக்ரேன், ஆர்த்ரைட்டிஸ், சர்வைக்கல், ரீனல் ஃபெயிலியர், மென்டல் டார்டர் சில்ட்ரன், எபிலப்சி, இப்படி நான் லிஸ்ட்டு போட்டே வருவேன். இதில் எதுவுமே எங்கள் மருத்துவத்தில், ஆங்கில மருத்துவத்தில் முழுமையாக குணமாகாது. இதை மட்டும் நான் எடுத்துக்கிறோம். அப்போ அதில் எது குணமாகலையோ அதை இது குணப்படுத்தும் போது எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமே தனிமா. வருடத்துக்கு முன்னாடி டயபிட்டிஸ் சொன்னீங்க. உலகம் முழுக்க டயபிட்டிஸ் வந்து நாட் ட்ரீட்டபுள், இட் இஸ் கண்ட்ரோலபுள்னு சொல்கிறோம். எங்கள் யூனிட்டில் நான் கடந்த 8 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு டயபிட்டிஸ் நல்லாக்கி வைத்தியம் முறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி நான் ஊசி போடாமல் 8 ஆண்டுகளில் 2000 பேர் இருக்காங்க நார்மல் டயட் சாப்பிட்டு மருந்து மாத்திரையே இல்லாமல். கண்டிப்பாக சார், அதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம், டயபெட்டிக்ஸ் பற்றி. இதுக்கு முன்னாடி இப்போது இந்த சிகிச்சை முறையை பற்றி நிறைய தகவல்கள் நம்மளுக்கு வந்திருக்கு. அக்குபஞ்சர் அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போது இதை வந்து ஒரு ஹீலராக பார்க்குற அப்ரோச்சும் இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய பார்வையில் ஒரு ப்ரொஃபஸராக நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம், அடிப்படையில் ஒரு மருத்துவராக இருக்கிறவங்க அக்குபஞ்சரை அடுத்த லெவலுக்கு இதை படித்து வரணும் அப்படிங்கிறத ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அக்குபஞ்சர் யார் வேணால் படிக்கலான்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு செயல்ல ஒரு MBBS டாக்டர் இதை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வலியுறுத்தி சொல்கிற காரணம் ரீசன் என்னம்மா, நான் யாருக்கு எகென்ஸ்ட் இல்லை. எப்படின்னா, இந்த விரல் இப்படி இருக்கும், இது உங்களுக்கு தெரிஞ்சா, நீங்கள் ஒரு டாக்டர், இது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதே விரல் இவ்வளோ உயரமாக வந்தால் இது வியாதின்னு தெரியும், இது நார்மல் இல்லைன்னு தெரியும். பேஷண்ட் வரும்போது டயக்னோஸ் பண்ணிக்கிட்டே வர மாட்டார், நீங்கள் தான் மருத்துவர் தான் டயக்னோஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அதை பற்றின ஒரு பேஸ், ஒரு ஆதார அறிவு இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? அப்போ அனாட்டமின்னு சொல்கிற உடல் கூறுப்பை தெரியணும், ஃபிசியாலஜின்னு சொல்கிற உடல் இயலை பற்றி தெரியணும், அதே மாதிரி பெத்தாலஜின்னு சொல்கிற நோயினுடைய தன்மையை தெரியணும். இந்த 3 தெரிஞ்சால் தானமா வைத்தியம். அந்த 3 தெரிஞ்சவங்க தான் முதல்ல ஒரு டாக்டரே. அவங்க அதில் மருந்து மாத்திரை கொடுத்தாங்கன்னா அலோபதிக்காரங்களாயிருவாங்க, ஊசி வச்சு குத்துறோன்னா நான் அக்குபஞ்சர் ஆயிடுவேன். ஆனால் எங்கள் 2 பேருக்குமே இந்த பேசிக் அறிவு ஒன்றா தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த பேசிக் அறிவில் மருத்துவங்களில் வித்தியாசப்படலாம். அது எப்படின்னா, அதனுடைய தாத்பரியங்கள் தான் ரொம்ப முக்கியம். எங்கள் அலோபதியை பொறுத்த மட்டும் வியாதி, அந்த வியாதி வந்து கிருமி, நான் ஒரு மாத்திரையை எடுத்து கிருமியை கொள்றேன், நல்லாக்கிறேன், இது வரைக்கும் அது முடிஞ்சு போச்சு. எங்கள் இதில் அப்படி இல்லை. உடலுக்குள்ளே எனர்ஜி ஓடுது. இந்த எனர்ஜி ஓட்டம் தடைப்பட்டால் கண்டிப்பாக வியாதி வரும். அந்த தடைப்பட்ட ஓட்டத்தை நான் ஒரு ஊசியை வச்சு அடப்பை எடுத்து விடுறேன். நான் யாரையும் வைத்தியமே பண்ணல, அந்த அடப்பை எடுத்து விட்டு மழைப்படி அந்த உயிரோட்டத்தை நான் ஓட வைக்கிறேன், நல்லாயிடுது. எங்கள் இதில் கிரானிக் எப்படி நல்லா இருக்குதுன்னா, 10-20 ஆண்டுகளாக காஞ்சி கிடக்கிற பூமி 2 நாள் மழை பெஞ்சாமா பச்சை கலர் வந்துடுதுல்ல. அப்போ என்ன சார் 20 வருஷமா காஞ்சிருக்கு, யாரும் கேட்க முடியாது. அதே தான் உடம்பு, மேக்ரோ கோசம் தான் மைக்ரோ கோசமும். அப்போ இந்த உடம்புல எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், நம்ம ஹாஸ்பிட்டல்லம்மா 51 வயதில் 2 காலம் போலியோ வந்த ஒரு லேடி 6 மாதத்தில் இவங்களுக்கு அந்த அட்டாக் வந்துச்சு. அப்போ 50 வருஷமாக தூங்கி கிடந்த மசில் எழுப்பி நடந்து இன்னைக்கு நிம்மதியாக இருக்காங்க அவங்க. அப்போ இது எப்படி முடியும்? எவ்விதில் பார்த்தோம்னா ஒன்லி த்ரூ அக்குபஞ்சர் தான். ஸோ அதனால் நான் இந்த அக்குபஞ்சர் எடுத்துகிட்டு வரேன். அதர் சிஸ்டம் தப்புன்னு நான் சொல்ல. ஆனால் இந்த ஒரு பேசிக் அறிவு இல்லாதவங்க ஆர்வம் இருக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக 4 பேர் நல்லது பண்ணலாம், அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இவங்க படிக்கிற புள்ளிகளும் இவங்க படிக்கிற வைத்திய முறைகளும் இந்த வியாதிக்கு இந்த புள்ளி அப்படி கிடையாது. அக்குபஞ்சர்ன்றது 6.5 ஆண்டு படிப்பு சீன தேசத்தில். இப்போ நாங்களாம் இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ யாரோ ஒருத்தவங்க 10 நாள் கிளாஸ் எடுக்கிறாங்க, அதில் டாக்டர் ஆகிக்கணும், யாரும் ஆசைப்படுற தப்புன்னு நான் சொல்லலை. அதுக்கு எப்படி எக்யூப் பண்ணுவீங்க? உங்களை நம்பி பேஷண்ட்ஸ் தங்களோட உடலையும் உயிரையும் கொடுக்குறாங்க. இப்போ நல்லது பண்ண இல்லை, கெடுதி பண்ணாமல் இருக்கணும்ல. அதனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. அவங்க அதனால் அவங்களுக்கும் வருத்தம் தான். இப்போ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே முடியாதுமா. ஏதோ கால்வலி வைத்தியம் பண்ணலாம், தலைவலி வைத்தியம் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு பெரிய வைத்தியம் பண்ணிட முடியாது. அதனால தான் நான் திரும்பி சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறைதல் இருக்குது. நீங்கள் எத்தனை புஸ்தகம், ஹவு டு டிரைவ் அ கார் ஓட்டுவது எப்படின்னு நீங்கள் 100 புஸ்தகம் படிங்க, காரில் ஏறி உட்காராம டிரைவிங் கற்றுக்க முடியுமாம்மா? சான்ஸே கிடையாது. அதே மாதிரி உடம்புக்குள்ளே இருக்கிறது தெரியாமல் ஒரு உடம்பை எவ்வளோதான் நீங்கள் இமேஜின் பண்ணிப்பீங்க, யோசிச்சு அதை பண்ண முடியாது. நான் யாருக்கு எகென்ஸ்ட் இல்லை. அந்த மாதிரி ஆளுங்க தயவு செய்து அனாட்டமி ஃபிசியாலஜிக்கு புக்கு இருக்குது, எடுத்து படிங்க, உங்களை எக்யூப் பண்ணுங்க, அப்போனா பப்ளிக்கில் போகலாம். என்னோட கான்செப்ட் அவ்வளோதான். இப்போ நான் என்னுடைய ஆதங்கங்கள் என்ன அப்படின்னாமா,
எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு எல்லாருமே இந்த காலகட்டங்களில் நான் பிஜி பண்ணுன்றாங்க. எங்கள் காலகட்டம்லாமா வருஷத்துக்கு ஒரு 2-3 பேராவது வந்து சார் நான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கேன், நீங்கள் பெரியவர் வந்து வாழ்த்துங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ 10 ஆண்டுகளாக அப்படி ஒன்று கூட நான் பார்த்ததே கிடையாது. காரில் போகும்போது கூட சைடில் ஒரு புது ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி, அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இந்த அக்குபஞ்சர் வைத்தியம் மூலமாக 100 மணி நேரம் தான். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜிலாம் படித்ததுனால வெறும் அக்குபஞ்சர் படிக்க 100 மணி நேரம் தான். இதில் என்ன சௌரியம்னா, நான் சொன்ன குணப்படாத எல்லா வியாதியும் இதில் குணமாகிறதுனால நம்பர் ஆஃப் பேஷண்ட் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. எங்களுடைய நோய் அறிவது எப்படின்னா, நான் ஒரு எக்ஸ்ரே கொண்டு வாங்க, இசிஜி கொண்டு வாங்க, எம்ஆர்ஐ கொண்டு வாங்க கேட்கவே மாட்டான். கண்ணின் கருவிலையை டார்ச் வச்சு பார்த்தா உங்கள் உடம்புல உள்ள நோய் பாதி தெரியும் எனக்கு. நான் அதை வச்சு வைத்தியம் ஆரம்பிக்கலாம். வைத்தியத்துக்கு பெரிய சொஃபிஸ்டிகேட்டடாக ஒன்று வேணாம், 4 பெஞ்சு ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கலாம். ஸோ இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவழிக்கவே வேணாம். நாளைக்கே நீங்கள் நல்லா டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளவு காலகட்டத்தில் ஏன் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்ற ஆதங்கம் இன்றைக்கி என்கிட்ட நிறையா பேர் இருக்காங்க. இப்போ இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்த டிஸ்டன்ட் யூனிவர்சிட்டிலாமா இக்னோன்னு சொல்லுவாங்க, அது நேஷனல் யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்குது. அதுக்கு தமிழ்நாட்டில் சென்டரே எங்கள் ஹாஸ்பிட்டல் தான். அவங்க ரெகனைஸ் பண்ணி எங்களை வந்து அதுக்கான சென்டர் ஆகி வச்சுருக்காங்க. இப்போ அவங்க மூலமாகவும் ஆள் வர்றது யோசனையாக இருக்குது. எனக்கு அதற்கு காரணம் புரிய மாட்டேங்குது. ஆனால் இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். 100 மணி நேரத்தில் ஒரு நல்ல வித்தையை கற்றுக்கலாம். டயபெட்டிஸும் ஆர்த்ரைட்டிஸ் இல்லாத வீடு சொல்லுங்கள், அந்த 2 மணி நேரம் நல்லாயிருமா? இப்போ இந்த மருத்துவ முறையோட தனித்துவத்தை பற்றி இன்னும் விளைவாக பேசலாம். நீங்கள் முதலே சொன்ன மாதிரி டயபெட்டிஸ்க்கான ஒரு முழுமையான ஒரு தீர்வு இந்த அக்யூபஞ்சரில் கிடைக்குது அப்படின்றது. பொதுவாக டயபெட்டிஸ் அப்படின்னு வரும்போது இதை டயக்னோஸ் பண்ணி நமக்கு சொல்லும் போதே சொல்கிறாங்க, இனிமேல் லைஃப் லாங் நீங்கள் மருந்தில் இருக்கலாம், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா தான் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இதுக்கு அடிப்படைன்னு சொல்லும்போது எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அப்போது அதை ஒரு ப்ராப்ளமாக இருக்கிற நேரத்தில் வெறும் ஊசி வழி சிகிச்சை மூலமாக எப்படி கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும்? அப்சல்யூட்லி நல்ல கேள்வி. பேங்க்ரியாஸ்னு ஒரு உறுப்புமா, கணையம்னு ஒன்று எல்லாருக்கும் சாமி படைச்சிருக்கு. இந்த கணையம் வந்து இன்சுலின் ஒரு திரவத்தை செக்ரீட் பண்ணும். இந்த இன்சுலின் திரவம் உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை ஒரு கட்டுக்கோப்பில் வைக்குது. இது டப்புன்னு ஒரே நாளில் எல்லாம் வராது, எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து 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 கட்டுக்கோப்பில் வைக்குது. இதான் நான் மெடிக்கல், இது நான் டயபெட்டிக். இப்போ டயபெட்டிக் ஆகிறவங்களுக்கு இந்த தேவையான அளவு இன்சுலின் ரத்தத்துக்கு வராது. அப்போ வரலைன்னா என்ன அர்த்தம்? பேங்க்ரியாஸ் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ நான் ஒரு டாக்டர், நான் என்ன செய்யணும்? இந்த பேங்க்ரியாஸை நல்லாக்கி அதை கரெக்டான அளவு இந்த இன்சுலினாக வர வைக்கணும். ஆனால் வெரி அன்ஃபார்ச்சுனேட், பேங்க்ரியாஸை தொட்டு குணப்படுத்துறதுக்கு இன்னும் எஸ்டாப்ளிஷ்டு மாத்திரை இல்லை. மார்க்கெட்டில் இருக்கிற மாத்திரைகளும் ஊசிகளும் இந்த இன்சுலின் வர வேண்டியது இருக்கு பாருங்க, அதுக்கான மாற்று உள்ளேருந்து வரணும், வரல நான் வெளியிலேருந்து தரேன். அப்போ நீங்கள் டெய்லி போட தான் முடியும். ஒரு நாள் நீங்கள் விட்டிங்கன்னா கூட இந்த இன்சுலின் போகாததுனால ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஏறிடும். ஆனால் சரி, இதையாவது ஒத்துக்கொள்ளலாம். இந்த உடம்பு இருக்கலாமா, இது தள்ளும், அதுக்கு பேர் ரிஜெக்ஷன்னு பேர். ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆச்சா இந்த மாத்திரை 2 மாத்திரை வேலை செய்யாது. அப்போ நான் வேறு வழி இல்லை 3 மாத்திரை ஆக்குவேன், 4 மாத்திரை ஆக்குவேன், அப்படி 5-6 ஆகிட்டு அப்படியே உங்களை இன்சுலின் கொண்டு போயிடுவான். 5 யூனிட் ஆரம்பித்து 50 யூனிட்டாக முடிப்போம். இது வாழ்க்கை முழுக்க நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணியாகணும், டயட்டில் இருந்தாகணும், எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பில் வந்துடும். அப்போ ஒரு வெறுப்பு வந்துடும் பேஷண்ட்ஸ்க்கு. எங்கள் வைத்திய முறையில் எப்படின்னாமா, பேங்க்ரியாஸுக்குன்னு புள்ளிகள் இருக்குது, இன்சுலினை வர வைக்கிறதுக்குன்னு புள்ளி இருக்குது. ஸோ நான் டே 1 என்ன செய்வேன்னா, அந்த உடனே மருந்து மாத்திரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. டாக்டர் மூஞ்ச பார்த்து என்னமா நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. இப்போ நேரம் வந்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாட்டுக்கு அப்புறம் 2 மணி நேரத்தில் எவ்வளவு இருக்குன்னு பாருங்கன்னு. அது ஒரு 160-170 வந்துருச்சுன்னா இவங்க சாப்பிட்டு கொண்டு இருக்க மாத்திரை கரெக்டுன்னு அர்த்தம். அதை வச்சுக்கிட்டு நான் டெய்லி இந்த 20 நிமிஷம் நான் வந்து தூண்டிக்கிட்டே இருப்பேன். வேறு மருந்து மாத்திரை நாங்கள் தரமாட்டோம், நிப்பாட்ட சொல்ல மாட்டோம். 21 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பேங்க்ரியாஸ் வளர்ந்துருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் ரத்தத்துக்கு வந்திருக்கும். இப்போ ஏற்கனவே 20 யூனிட் வேணும், 15 தான் இருக்குது, 5 யூனிட்டுக்கு நான் மாத்திரை கொடுத்துருக்கேன், 160 இருக்குது. இந்த 2 யூனிட் வந்த உடனே இது 22 ஆகிடும். அப்போ ஒரு நாளில் 2 மணி நேரத்தில் இந்த 4 மணி நேரம் நீங்கள் லோ சுகர் காமிப்பீங்க. புரியுதாமா? அந்த லோ சுகர் காலையிலேயே சாயந்தரமா அப்படின்னு பார்க்க ஒரே நாளில் 9 தடவை பண்ண சொல்லுவோம். அந்த கிராஃபை நான் போட்டுட்டு லோ சுகர் எப்போ வருதோ அதில் 1/2 மாத்திரை வேணாங்க, தைரியமாக எடுங்கன்னு சொல்லுவோம். அடுத்து 17 நாள்
அந்த 17 நாள்லேயே இதே மாதிரி 9 எடுத்து பார்த்தா லோ சுகர் வரும். இன்னும் கொஞ்சம் பேங்க்ரியாஸ் வளர்ந்து இன்னும் கொஞ்சம் திரவம் இன்சுலின் வந்திருக்கும். அப்போ இன்னொரு அரை மாத்திரை எடுத்துருவோம். ஆக மொத்தம் ஒரு மாதத்திற்கு ஒரு மாத்திரை நீங்கள் சாப்பிட்றத எடுத்துருவோம். இன்சுலின் போடுறவங்களா இருந்தீங்கன்னா 3லேருந்து 5 யூனிட் 15 நாளைக்கு, ஸோ 6லேருந்து 10 யூனிட் ஒரு மாதத்துக்கு எடுத்துருவோம். இப்படி எடுத்துக்கிட்டே போவோம். சார் எத்தனை நாள் சார் அப்படின்னு கேட்டால், அரை மாத்திரை சாப்பிடணும் டயபெட்டிக் தான், 5 மாத்திரை சாப்பிடணும் டயபெட்டிக் தான். அரை மாத்திரை சாப்பிட்றவனுக்கு 21 நாளே வைத்தியம் முடிச்சிடுவேன். 5 மாத்திரை சாப்பிட்றவனுக்குமா 5 மாதம் வைத்தியம். இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட சில வழிமுறைகள். 1/3 வயிற்றுக்கு சாப்பிடுங்க, பத்தியமெல்லாம் கூட கிடையாது, எதுவும் சாப்பிடுங்க. 1/3 வயிற்றுக்கு சாப்பிடுங்க, 1/3 வயிறு அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க, 1/3 வயிறு எம்டியாக வைங்க. இது முதல்ல. டெய்லி நல்லா நடங்க 1 மணி நேரம். நைட்டு 9:30 முன்னாடி தூங்கிடுங்க 10 மணிக்கு. இவ்வளோ தான் நாங்கள் சொல்கிறது. லைஃப் ஸ்டைல் சேஞ்சுனா இதுதான். பாக்கி என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, எதை பற்றியும் கவலை இல்லை. இதுவரையுமா 8 ஆண்டுகளாக திரும்பி வந்ததே கிடையாது. அக்குபங்க்சரில் நல்லானதான். காரணம் என்னென்னா, இன்சுலின் முழுமையாக வராமல், முழுமையான பேங்க்ரியாட்டிக் செல் உருவாகாமல் இந்த இன்சுலின் முழுமையாக வராது. இந்த இன்சுலின் முழுமையாக வரலைன்னா நீங்கள் ரிசல்ட் காமிக்க மாட்டீங்க. நான் 15 நாளைக்கு ஒரு ரிசல்ட் பார்க்குறேன், நாளைக்கு போச்சு குறைங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ரிசல்ட் வேணும், இது கையில் வரணும். இதை நான் ஹாங்காங்கில் நடந்த மருத்துவ மாநாட்டில் சொல்லியிருக்கேன், ஜெருசலமில் சொல்லியிருக்கேன், மலேசியா சிங்கப்பூரில் சொல்லியிருக்கேன். ஆனாலும் என் நண்பர்கள்ட்ட கூட சொல்லியிருக்கேன். என் நண்பரில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் மதுரையில் டயபெட்டாலஜி பெரிய டாக்டர், அவர் என்னோட ஆத்மார்த்தமான நண்பர். அவர் கூட இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். காரணம் எங்கள் அலோபதியில் அப்படி நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம்மா. இப்போ இவ்வளோ பேர் சொல்லும்போது ஒரு முத்துக்குமார் வந்துட்டு திடீர்னு சொன்னால் யார் நம்புவா? ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள், என் பேஷண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 60 பேர் வராங்கன்னா அதில் 20 பேராவது டயபிட்டிஸாக தான் இருப்பாங்க. டயபிட்டிஸ் முற்றுமுடிய குணமாக்குறது. அதுக்கு ஏன் கத்துறோம்னா, டயபிட்டிஸ் வியாதி ஒன்று தான் ஹெட்டு ஃபுட்டு பாதிக்கும். கைவலி கையோட, கால்வலி காலோட. டயபிட்டிஸ் ரத்தத்தில் இருக்கிறனால புது BMW கார் வாங்கிட்டு கெட்டுப்போன ரத்தத்தை பெட்ரோல் ஊற்றுற மாதிரி, அந்த வண்டிக்குள்ளே கெட்டுப்போன பெட்ரோல் ஊற்றுனீங்கன்னா வண்டி ஜாம் ஆகிடும். அதே தான் ஆகும். தலையை பாதிக்கும் மூளை, கண், ஹார்ட்டு, கிட்னி, சதை, நரம்பு, உடம்பே அவ்வளோதானே, அவ்வளோ பாதிக்கும். இதிலிருந்து முற்றுமுடிய குணமாகணுமா, கண்டிப்பாக MBBS படித்து முடித்த அக்குபஞ்சர் டாக்டர் யார்கிட்டையாவது போக சொல்லுங்கள். 1 மாதத்துக்கு ஒரு மாத்திரை வெளியே எடுத்துருவாங்க. இந்தியா மாதிரி டயபெட்டிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு பெருமைப்படுற விஷயம் இல்லைம்மா, ரொம்ப கேவலமான விஷயம். இதை முற்றுமுடிய நல்லாக்குறோன்னு சொல்கிறோம். இது இதை ஓப்பன் சீக்ரெட். இது யாரும் ஏமாற்ற முடியாது. ஃபாரினில் போய் நீங்கள் பேப்பர் ப்ரொசன் பண்ணது தூக்கி விட்டு கிழிச்சிருவாங்க. கேள்வி கேட்டேன், அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க மாட்டேன். அது டயபிட்டிஸ் மாதிரி ஒன்றா ஒத்துப்பாங்களா? நான் அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், அவங்க கேட்ட வழி வலிச்சு சொல்லியிருக்கேன், கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கேன். நான் பேஷண்ட்டோட அட்ரஸ் தான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா 10 பேர் நல்லா நாங்கள், 2 பேர் நல்லா நாங்கன்னா இந்த கதையெல்லாம் வைக்கிறதில்ல. இதாக இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்டுக்க, யாராக இருந்தாலும் கேட்டுக்க, அப்படி தான் நான் செய்கிறது. அதனால் இது ஒரு அற்புதமான சயின்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு வியாதிக்கான ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அக்யூபஞ்சர் சிகிச்சை மூலமா என்ன மாதிரியான ஒரு வியாதிகள் எல்லாம் நம்ம குணப்படுத்த முடியும்? இப்போ நான் முதல்ல சொல்லலாமா, அதாவது வைத்திய முறையில் எதெல்லாம் அடிபடலையோ அதெல்லாம் நான் எடுத்துப்பேன். இதில் மெயினாக நான் பாடுறது அக்குபஞ்சரில் டயபெட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ்ன்ற ஒரு வியாதி இருக்கும். இந்த ஆர்த்ரைட்டிஸ் வியாதி என்னன்னு எங்கள் அளவு இதில் புரியாது. 4-5 வகை இருக்குது. ஒரு வகை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியான ஒன்று. முதல் நாள் இங்கே வலிக்கும், சரி இங்கே வலிக்குதுன்னா மறுநாள் இங்கே நல்லாயிடும், இது வலிக்கும், வீங்கிடும். அப்போ 2ஆவது நாள் இது நல்லாகி கால்க்கும். அப்போ ஒரு வியாதின்றது வீங்குச்சுன்னா அது வீங்கிறதுக்கு ஒரு நாள் வேணும், அப்போ அது குறையிறதுக்கு ஒரு டைம் வேணும். அடுத்த இடத்துல அது ஏன் போச்சு நிற்கிதுன்றதுக்கு இது சுத்தமாக எங்கள் அளவுதில் புரியாது. எங்களுக்கு அது அழகமாக ஈவில் விண்டுன்னு சொல்கிறான். விண்டு பாருங்க ஒரே இடத்துல இருக்காது, எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு இங்கே லார்ஜ் ஆச்சா, இந்த இடம் வீங்குது, இதை விட்டுட்டு இங்கே வந்துருச்சா, அப்போ இங்கே எதுவும் இல்லைனா இது நல்லாயிடுது, இங்கே வீங்குது, ஈஸியாக சொல்லுவாங்க. நாங்கள் அந்த விண்டுக்கான புள்ளிகளை குத்தினா இதெல்லாம் நல்லா போயிடும். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் ஒரு அருமையான வைத்தியமாக. மென்டல் ரிட்டார்டை சொல்கிறேன், ரொம்ப பேர் இருக்காங்க, பரிதாபமாக இருக்குது. எங்கள் இதில் 90 நாள் வைத்தியம் பண்ணிங்கன்னா முதல் எஃபெக்ட் பார்த்துடலாம். அடுத்து மாதம் 10 நாள் 2-3 மாதம் போட்டால் நார்மல் ஸ்கூலில் சேர்த்துடலாம். நான் இது ஏதோ டிவிக்காக சொல்ல, 100% இட் இஸ் ட்ரீட்டபிள். ஆர்டிஸ்டிக் சைல்டு ரொம்ப பேர் அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. அப்புறம் சர்வைக்கல், காமன் ப்ராப்ளம் ஃபார் ஐடி பீப்புள். இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் என்னமாகும், கம்ப்ளீட்டாக சர்வைக்கல். இந்த காலத்து குழந்தைங்களும் நிறைய டிவி தான் பார்த்துட்டு, அப்போ சர்வைக்கல் ப்ராப்ளம் அதெல்லாம் முற்றுமுடிய எடுத்துடலாம். லோ பேக் பெயின், இந்த பாஸ்டரல் ப்ராப்ளம், ரொம்ப உட்காந்து வேலை பார்க்குறவங்க இந்த எஸ்டைப் சேரு, அதெல்லாம் இதில் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம்.
மெயினான விஷயம் என்ன அப்படின்னாமா, டீஸ்ட்ரெஸ். இந்த காலத்தில் ரொம்ப பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னே தெரியாமல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. இல்லையா டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன்பாங்க. அவங்க நார்மல் ஆனதுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. இது ஒரு பக்கமாக. காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர்னு ஒன்று இருக்குது. உலகத்திலேயே இது நீங்கள் ரொம்ப அதிசயமான விஷயம், தலைமுடி வளர்ந்துடும். இப்போ நீங்கள் நம்புறது கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். சினிமாவில் 2-3 பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு, உடம்பெல்லாம் முடி இருக்கும், தலையில் முடி இருக்காது. அவர் வந்து என் முன்னாடி உட்காந்துட்டு, டாக்டர் என்ன டாக்டர் ஹெட்டு புட்டு ஹேர் ஒன்று தானே, உடம்பெல்லாம் கரடி மாதிரி வச்சுருக்கேன், தலையில் இல்லைன்னு கேட்டால் என் மூஞ்சி எங்கே வச்சுக்கிறது. பட் அக்குபஞ்சரில் உடம்புல உள்ளதெல்லாம் ஒரு ஓடுபாதை, தலையில் உள்ளது ஒரு ஓடுபாதைன்னு பிரிக்கிறான். ஸோ இந்த தலையில் உள்ள ஓடுபாதைன்னு தெரிஞ்சதுனால எங்களுக்கு இது வைத்தியம். 60 நாள்லமா முடி கொட்டது நின்றோம், முடி திக்காயிரும். அதுக்கப்புறம் மாதம் 10 நாள் எங்கே போச்சோ அங்கேருந்து வளர்ந்து கம்ப்ளீட் ஆயிரும், லைஃப் லாங். அதே மாதிரி உடல் பருமன் இன்றைக்கி உள்ள பெரிய பிரச்சனை. 5-7 சென்டிமீட்டர் ரிடக்ஷன் 21 நாளில். ட்ரக்கு கிடையாது, டயட்டு கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது. ஜாலியாக வாங்க, 20 நிமிஷம் படுத்துருங்க, போய்கிட்டே இருங்க. நோ டிசி, நோ ஆஃப்டர் எஃபெக்ட், நோ சைடு எஃபெக்ட்ஸ். பெஸ்ட் எஃபெக்ட் தான் உண்டு. அதில் கம்ப்ளீட்டாக 5-7 சென்டிமீட்டர் எடுத்துருவேன். சின்ன பிள்ளைங்களுக்கு அக்னி இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இந்த கல்லூரி செல்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு டாக்ஸின்னு ஒரு மாத்திரை கையில் கொடுத்து போங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் இது ஆக்சுவலாக மாதிரி ரத்தத்தில் உள்ள ஹீட்டு. இப்போ பெண்கள் வைக்க போகிறீங்க, சிவப்பாகுதுல அந்த இடம், ரோசி சீக்ஸ்ன்னு சொல்கிறோம். எப்படி சாமியை பெயிண்ட் அடிக்குது? ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல ரத்த குழாய்கள் தோலோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ எதாவது நீங்கள் வைக்கப்பட்டீங்கன்னா அந்த ரத்த குழாயை திறந்து ரத்தம் கஷ்ன்னு மேலே ஏறும். அதனால அந்த இடம் செவந்து தெரியுது உங்களுக்கு. இப்போ அப்படி தெரியக்கூடிய ஒரு இடத்துல ரத்தத்தில் சூடு இருந்ததுன்னு வச்சுங்க, கொப்பளிக்காமல் என்ன செய்யும்? இதுதான் அக்னி. அப்போ நீங்கள் மேலே இருக்கிறத ரைட் பண்ணி பிரயோஜனமே இல்லை. இப்போ நீங்கள் பால் பொங்குது, முதல்ல என்னமா பண்ணுறீங்க? சிம்மில் வைக்கிறீங்கல்ல, அப்புறம் தான் தண்ணி ஊற்றுறீங்க. அப்போ நான் உள்ளேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹீட்டை குறைக்காமல் இந்த அக்னி நல்லாக்க முடியாது. ஹீட்டை குறைஞ்சேன்னு வச்சுங்க, லைஃப் லாங். இந்த அக்னி இருந்தவங்களுக்கு புள்ளி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் அக்குபஞ்சரில் எடுத்து முகம் பழையபடி சிமெண்ட் மாதிரி ஆகிடுமா? தட் இஸ் பாசிபிள். இதெல்லாம் எங்களுக்கு காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர். இதெல்லாம் முற்று முடியும் நல்லா ஆகும். இதெல்லாம் ஷுவர் எஃபெக்ட். யார்கிட்ட வேணாலும் நம்ம எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டு வச்சுருப்போம், ஃபோட்டோஸ் வச்சுருப்போம், டிவி வீடியோ வச்சுருப்போம். நீங்கள் வந்து யார் வேணாலும் பார்த்துக்கலாம். அண்ட் இட் இஸ் ஒன் தன் ஃபார் ஆல். இதில் அழகே என்னென்னா ஒரு தடவை ஆனதான் திரும்பி நீங்கள் அக்குபஞ்சர் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, இப்போது பேசும்போதே நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி சொன்னீங்க. ஆமாங்கம்மா. இது வந்து நிறைய வகைப்படும். நீங்கள் இப்போ இந்த ரொமட்டாய்டெலாம் சொல்லும்போது சின்ன வயசில் அது வந்திருக்கும், ஆனால் அது ஒரு 40-50 ஆனதுக்கப்புறமா இது நம்ம இந்த லெவலுக்கு மேலே நம்ம எங்கே இருக்கோ அதில் ஸ்டாப் பண்ண முடியும், அதுக்கப்புறமா வராமல் தான் இருக்குமே தவிர நீங்கள் நார்மல் லைஃப்க்கு போக முடியாதுன்னு சொல்கிறத பார்க்கணும். லைக் டயட். இப்போது இந்த மாதிரியான ஒரு நான் படித்த காலத்திலேயே எனக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ டாக்டர்ஸுக்கு வந்து என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதானே தெரியும் எங்களுக்கு. அப்போ நாங்கள் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த வைத்திய முறையில் வந்து ஒன்றுக்கு காரணம். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்துமா 8 வயசில் முழங்கால் கை கால் வீக்கம் வந்து ஜுரம் வந்தால் 20 வயசுக்கு மேலே ஹார்ட்டு கெட்டு பேருன்னு இருக்குது. அதுக்கு பேர் ரொமாட்டிக் ஃபீவர்னு பேர். அந்த ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிறது ரொமட்டாய்டு எடுத்து எல்லாம் கை காலெலாம் வீங்கிடுது. அந்த வீக்கமே நான் அதில் ஒரு கேள்வி கேட்பேன். தயவு செஞ்சு என்னுடைய மருத்துவ நண்பர்கள் கண்டிப்பாக ரொமட்டாய்டு கேஸில் இந்த முழங்கால் இருக்கலாமா, இதுக்கு கீழே இடம், இந்த கால் ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்ல, அதில் ஒரு பள்ளம் இருக்குல்ல, நிறைய லேடிஸுக்கு பாருங்கள் அதில் தனியாக தண்ணி சேர்ந்துருக்கும், அந்த இடம் மட்டும் குண்டாக இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஒரு ஒரு மஷைனல் கேவிட்டின்னு ஒன்று, அதில் ஒரு கேப்சூல் சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்குன்றீங்க, அது வெளியே வர்றது நீர் கீழே வரைக்கும் சிவப்பாகுதா? அப்போ அது என்ன? இன்றைக்கி வரைக்கும் எங்கள் மருத்துவத்தை சொல்லலை. ஆனால் 180 லேடிஸுக்குமா நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக கால் வீங்கின மாதிரியே கீழே வேறு அந்த வீக்கம் கீழே இறங்கும் சைடில். நீங்கள் இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை பின்னாடி வச்சுட்டு காலை எப்படி மூடுவீங்க? அப்போ அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் இவ்வளோ பெரிய திக்னஸில் ஒரு உருண்டை இருக்கும். அப்போ எப்படி அவங்க கால் மூடுவாங்க? இதெல்லாம் தான் பிரச்சனை. எலும்பில் தேய்க்கிறதுனால மட்டும் இல்லைங்கம்மா, இது ப்ராக்டிக்கலாக மெக்கானிக்கல் ப்ராப்ளம். அதில் நீர் நிறைய சேர்ந்துடும். இந்த நீர் வந்துமா ஆரம்பத்தில் நீராக இருக்கும், கொஞ்ச நாள் விட்டுட்டிங்கன்னா எண்ணெயாக மாறிடும், இன்னும் கொஞ்ச நாள் விட்டுட்டிங்கன்னா வெண்ணெயாக மாறிடும், அதுக்கப்புறம் சதையாகவே ஏறும் வைத்தியம் இல்லைன்னா. நீங்கள் சதையாக இருக்கிறப்ப எங்கிட்ட வந்தால் கூட எங்கள் வைத்திய முறையில் முதல்ல நான் அதை வந்து வெண்ணெயாக மாற்றுவேன், அந்த வெண்ணெயை வந்து எண்ணெயாக மாற்றுவேன், அப்புறம் அதை நீராக மாற்றினோடனே உங்கள் உடம்பே எடுத்துரும். இட்ஸ் 100% பாசிபிள். இது
இது வந்து காரணம் வந்து தெளிவாக பிஐ பை சிண்ட்ரோம்னு இது ஒரு பெருசாக ஜோடியில் அழகாக எழுதி வச்சுருக்கான் சீனாக்காரன். ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இவ்வளவுமே நம்ம இந்தியாவிலேருந்து போனது தாம்மா. அந்த சுச்சி வேதா நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ இருக்குது. சுச்சி வேதா எப்படி வைத்தியம் பண்ணலாம் கூட இருக்குது. எஸ், அதனால் இது 100% தெளிவு உண்டு இருக்குது. ஒரு மருத்துவ பேராசிரியராக, அக்குபஞ்சர் மருத்துவராக இன்றைக்கி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் அக்குபஞ்சர் சார்ந்து நம்ம பேசியிருக்கோம். இதில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹியூமன் பாடியில், அதை இதில் எவ்வளோ தூரம் ட்ரீட் பண்ண முடியும், இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறையை ஒரு தேர்ந்த மருத்துவர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன, அப்படி பண்ணும்போது அதுக்கான ஒரு முழுமையான தீர்வு அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சாத்தியப்பட்டிருக்குன்றதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கீங்கன்னு பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றிமா, இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி. மேற்கொண்டு வந்து இந்த சின்ன டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். தயவு செஞ்சு அக்குபஞ்சர்ன்றது ஒரு அருமையான ஸ்டடி. மேற்படிப்புக்கு நம்ம அதை பார்க்குறதுன்னு பார்க்குறோங்க, இதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இது அவ்வளோ நல்ல ஸ்டடி, இதனுடைய எஃபெக்ட் வீரியம் வேறு. அதையும் சொல்லிக்கொண்டு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூடி வணக்கம். இதுவரை நாம் அறிந்திராத பல அரிய உண்மைகளை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த வாரத்தில் மட்டும் நாம் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகள் இருவரை இழந்திருக்கிறோம். ஒருவர் தமிழ் அறிஞர், பேராசிரியர், முன்னாள் துணைவேந்தர் ஐயா காப்பா அரவாணன் அவர்கள். இன்னொருவர் மிகச்சிறந்த எழுத்தாளரான பிரபஞ்சன் அவர்கள். இரண்டு பேரும் 2-3 நாள்கள் இடைவெளியில் அடுத்தடுத்து மறைந்து போயிருக்கிறார்கள். அரவாணன் அவர்கள் தமிழில் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் 1987ஆம் ஆண்டு தந்த ஒரு புத்தகம் தமிழர் மீது நடைபெற்ற பண்பாட்டு படையெடுப்புகள் என்பது இன்றைக்கு வரைக்கும் நின்று நிலைத்திருக்கிற நூல் என்று சொல்ல வேண்டும். ஏராளமான நூல்களை பேராசிரியர் அரவாணன் அவர்கள் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த பண்பாட்டு படையெடுப்புகள் என்கிற நூலின் மூலமாக பல்வேறு செய்திகளை, எப்படியெல்லாம் நம் மீது தாக்குதல்கள் நடைபெற்றன என்பதை அவர் விளக்கி சொல்லியிருக்கிறார். அவர் மிகச்சிறந்த ஆசிரியராக, மிகச்சிறந்த எழுத்தாளராக தமிழ்நாட்டில் விளங்கியவர். துணைவேந்தர் என்கிற நிலை அளவிற்கு அவர் உயர்ந்தவர். 43 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய வகுப்பில் நேரடி மாணவனாக நான் இருந்திருக்கிறேன். அவர்தான் நான் முதுகலை பயிலும்போது சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் சிலப்பதிகாரத்தை முழுமையாக எங்கள் வகுப்பில் நடத்தியவர். நான் அவருடைய மாணவன். கவிப்பேரரசு வைரமுத்து அவருடைய மாணவர். எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவருடைய மாணவர். இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டியலை நாம் சொல்ல முடியும். இப்படி பல்வேறு விதமான மாணவர்களுக்கு ஆசிரியர்களாக இருந்தவர். இன்றைக்கு அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அதே போல எழுத்தாளர் பிரபஞ்சன் நம்முடைய சமகாலத்து எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவராக, குறிப்பாக வானம் வசப்படும் என்கிற நூல் இன்றைக்கும் பேசப்படுகிற நூலாக இருக்கிறதே, அதை தந்தவராக அவர் இருக்கிறார். அந்த வானம் வசப்படும் என்கிற அந்த நூலினுடைய தலைப்பே ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை தருகிற தலைப்பு. அந்த புத்தகம் என்பது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பிலிருந்து பல செய்திகளை எடுத்து புதுவையினுடைய ஒரு குறிப்பிட்ட கால வரலாற்றை நாவலாக அவர் எழுதியிருக்கிறார். அப்போது ஆனந்தரங்கரினுடைய நாட்குறிப்பு தான் அந்த காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்று 19ஆம் நூற்றாண்டில் நடந்த பல செய்திகளை மிகச் சுருக்கமாக அந்த நாட்குறிப்பு தருகிறது. யார் ஒருவரும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் நாட்குறிப்பு எழுதத் தொடங்குவதற்கு முன்பே அப்படி ஒன்றை எழுதி அந்த நாட்குறிப்பை தன்னுடைய வாழ்க்கை குறிப்பாக இல்லாமல் அந்த பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுவை பாண்டிச்சேரியினுடைய காலகட்டத்தின் வரலாறாகவே அவர் எழுதியிருக்கிறார். அதனை எடுத்துக்கொண்டு மிக அருமையான, படிப்பதற்கு சுவையான ஒரு நாவலை பிரபஞ்சன் அவர்கள் தந்திருக்கிறார். பிரபஞ்சன் தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருந்தவர். எழுதியவர் என்பதை விட எழுதிக்கொண்டே இருந்தவர் என்பதுதான் சரியானது. ஏராளமான நூல்கள், நாவல்கள், கட்டுரைகள் எல்லாவற்றையும் பிரபஞ்சன் தந்திருக்கிறார். பல்வேறு கூட்டங்களிலும் அவர் இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று பேசியிருக்கிறார். தன்னுடைய எழுத்துகளில் மிக அழுத்தமாக 2 செய்திகளை பிரபஞ்சன் சொல்லியிருக்கிறார்.
அவர் 1970களில் முதலாக கவிஞராகத்தான் அறிமுகமானார். மானுடம் பாடும் வானம்பாடிகள் என்கிற பெயரோடு வெளிவந்த அந்த கவிதா மண்டலத்தில் ஒருவராக பிரபஞ்சன் இருந்தார். அப்போது அவருடைய இயற்பெயரில் வேறு பெயரில் இருந்தார். அன்றைக்கு எழுதத் தொடங்கியவர்கள்தான் ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம் தமிழ் இலக்கிய உலகில் கவிதை உலகில் ஆட்சி செலுத்துகிறார்கள் என்பதை நாம் தெரியும். அந்த வானம்பாடிகள் அந்த கூட்டத்திலிருந்து, அந்த வானம்பாடிகள் பறவைகளினுடைய அந்த பாட்டு மண்டலத்திலிருந்து வெளிவந்தவர்கள்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், கவிவேந்தர் மு மேத்தா அவர்கள், எழுத்த கவிஞர் அபி, இப்படி பலரும் அந்த கவிதா மண்டலத்திலிருந்து வெளிவந்தவர்கள். அவர்களில் ஒருவராக இருந்தவர் எழுத்தாளர் பிரபஞ்சன். தொடக்கத்தில் அவர் கவிஞர்தான் என்றாலும் பிறகு முழுக்க அவருடைய எழுத்து புனை கதைகளை நோக்கியே சென்றது. சிறுகதைகள், குறுநாவல்கள், நாவல்கள் என்று கதை சார்ந்த இலக்கியங்களைத்தான் அவர் படைத்தார். ஒரு புதுக்கவிதை காப்பியத்தையும் அவர் தந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த நூல் இன்னமும் பேசப்படவில்லை என்றாலும் அதுவும் குறிப்பிடத்தக்க நூல்தான். எப்போதும் ஒருவர் ஒரு துறையிலே ஆழ கால் பதித்து விட்டால் பிற துறைகளில் அவர் எழுதுகிற எழுத்துக்களை விட இந்த துறையில் இருக்கிற செய்திகள் தான் கூடுதலாக பேசப்படும். அதனால்தான் அந்த நூல் அவ்வளவு பேசப்படாமல் போயிருக்கலாம். அது ஐயா பெரியாரை பற்றிய நூல். அது ஈரோடு என் உயிரோடு என்கிற அந்த புத்தகம் இருக்கிறது. அது முழுக்க பெரியாரை பற்றி ஒரு புது கவிதையிலேயே பிரபஞ்சன் வடித்து தந்த நூல். எதனை போல என்றால், வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிற கவிராஜன் கதை என்று பாரதியாரை பற்றி புது கவிதையில் ஒரு காப்பியமாக எழுதியிருக்கிறாரே, அப்படித்தான் ஈரோடு என் உயிரோடு என்று பெரியார் அவர்களை பற்றி பிரபஞ்சன் எழுதியிருக்கிறார். பிரபஞ்சனின் எழுத்துகளில் 2 செய்திகள் குறிப்பிடத்தக்கன என்று நான் சொன்னேன். ஒன்று பெண் விடுதலை பற்றிய சிந்தனை, இன்னொன்று அதனை ஒட்டியே வருகிற இந்த குடும்ப அமைப்பு பற்றிய சிந்தனை. இதனை 2ஐயும் அவர் தொடர்ந்து தன் எழுத்துகளில் பதிவு செய்து கொண்டே வந்தார். பெண் விடுதலை பற்றி அவர் எழுதுகிற போது ஒரு செய்தியை அந்த இடத்திலும் பெரியாரை நினைவு கூர்ந்து பிரபஞ்சன் எழுதினார். பெண்ணை தெய்வமாக்கியது ஆன்மீகம், பெண்ணை ஒரு தாசியாக்கியது நிலப்பிரபுத்துவம், பெண்ணை அடிமையாக்கியது வைதீகம், பெண்ணை சக மனுஷியாக்கியது பெரியாரியம் என்று அவர் எழுதுவார். இதில் பல்வேறு படிநிலைகள் அவர் சொல்லுவதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் தெய்வம் என்று சொல்லி உயர்த்தி எந்தவிதமான நடைமுறையிலும் அவருக்கான உரிமைகளை தர இந்த சமூகம் மறுத்தது. பிறகு கோயில்களில் நீங்கள்தான் தேவர்களின் அடியார்கள் என்று சொல்லி தாசிகளாக பெண்களை மாற்றியது. அதற்கு பிறகு பெண் அடிமைத்தனம்தான் முழுமையாக இந்த சமூகத்தில் குழுவீற்றிருந்தது. பெரியார் தான் பெண்ணை நீ தெய்வமாய் பார்க்க வேண்டாம், பெண்ணை நீ அடிமையாகவும் பார்க்க வேண்டாம், பெண்ணை பெண்ணாக பார், சக மனுஷியாக பார் என்று சொல்லி தந்தவர். அதனையும் பிரபஞ்சன் தன் எழுத்தில் பதிவு செய்திருக்கிறார். அப்படி அவருடைய எழுத்துகளில் பெண்களை பற்றி கருத்துகள் வருகிற போது அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு செய்தியையும் பிரபஞ்சன் பல இடங்களில், பல கூட்டங்களில், பல நூல்களில் வலியுறுத்தி இருக்கிறார். பெண் அடிமையாவதற்கு இந்த குடும்ப அமைப்பு தான் காரணம். எனவே குடும்பமே வேண்டாம், கலைத்து போட்டு விடலாம் என்று சொல்வதல்ல. அதனுடைய அடிப்படையான நோக்கம் குடும்பத்தில் ஜனநாயகம் இல்லை என்பதுதான். குடும்பம் என்பதே ஓர் ஆணுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது, ஜனநாயகம் அற்றுப்போனதாக இருக்கிறது. எனவே இந்த குடும்ப அமைப்பு இருக்கிற வரை பெண் அடிமையாகத்தான் இருப்பாள் என்று காலத்தை முந்திய ஒரு கருத்தினை பிரபஞ்சன் சொல்லியிருக்கிறார். எனவே சேர்ந்து வாழ்தல், திருமணம் இல்லாமலேயே சேர்ந்து வாழ்தல் போன்றவைகளையெல்லாம் தன் கதையின் கருவாகவும் அவர் துணிச்சலோடு ஆக்கியிருக்கிறார். எனவே அவருடைய எழுத்துகள் காலத்தை வென்று நிற்கும். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, துக்கத்திலும் மகிழ்ச்சியான செய்தி, ஓர் எழுத்தாளனை எப்படி சிறப்பிக்க வேண்டும் என்று புதுவை அரசு அறிந்து வைத்திருக்கிறதே, அதுதான் அவரை தேசிய மரியாதையோடு தேசிய கொடி போர்த்தி இராணுவ துப்பாக்கிகள் முழங்க இராணுவ மரியாதையோடு அவருடைய இறுதி நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. அவர் சாகித்ய அகாதமியின் விருது பெற்றவர் என்பதனால் மட்டுமா, அல்லது வானம் வசப்படும் என்று புதுவையின் வரலாற்றை எழுதியதாலா,
அல்லது சிறந்த எழுத்தாளர் என்கிற ஒன்றே போதுமானது என்று கருதியா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் ஓர் எழுத்தாளனை அந்த அரசு அவ்வளவு மதித்திருக்கிறது. எனவே ஐயா அரவாணன் அவர்களும் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களும் இறந்து போனது தமிழ் உலகிற்கு ஒரு பெரிய நட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். வணிகம் மூலமாக குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் இப்பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு வாரமும் ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு அட்வைஸு என்ன மாதிரிலாம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம், ஸ்டார்ட் அப்னா என்ன, பிரச்சனைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும், புதுசாக எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். புது டெக்னிக்ஸும் மார்க்கெட்டில் வரக்கூடிய ப்ராப்ளமான ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத ஒரு வாரமும் நான் நிறையா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங்கிறத போன வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன். ஹெட்ஜிங்கிற மெத்தட் எப்படி பண்ணணுங்கிறத, ஒரு கரன்சி ஹெட்ஜிங் எப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங்கிறது ஒரு காமனான வேர்டு. எதுக்கும் என்ன மாதிரி நிகழ்வு மைனஸாக நடக்கிறதுக்கு முன்னாடி ரெடியாக பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். ஹெட்ஜிங்கிறதோட இன்னொரு பேர் இன்சூரன்ஸ்னு சொல்லக்கூடியது. இன்சூரன்ஸ்னால் என்ன? எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் லைஃப் இருக்குது, ஒருத்தர் வீட்டில் சம்பாதிக்கிறாரு, அவர் இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டுறாரு. அந்த இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டி ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு ப்ரீமியத்துக்கு பணம், அதாவது 10 லட்ச ரூபா லைஃப் கவர் எடுத்துக்கிறாரு. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கட்டுறாரு. ஏதோ பணம் கட்டுறதுங்கிறது ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபா கட்டுவார். 2000 ரூபா கட்டும்போது 10 லட்ச ரூபாய்க்கு அவரோட உயிரை இன்சூர் பண்ணிக்கிறாரு. 10 லட்ச ரூபாய்க்கு அவரோட உயிரை இன்சூர் பண்ணுறதும் 10 லட்ச ரூபாய்க்கு அவரை ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கிறது ரெண்டும் ஒன்று தான். ஹெட்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்கேஸ் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க ஃபேமிலிக்கு அந்த 10 லட்ச ரூபா போய் சேரும். அதே தான் இன்கேஸ் அதில் ஏதாவது நிகழ்வு இருந்துச்சுன்னா அந்த 10 லட்ச ரூபா அவருக்கு போகுதில்ல, அந்த ரிஸ்க்கை தடுக்கிறதுக்கு உண்டான இது ப்ராஃபிட் கிடையாது. அவர் இல்லைன்னா அந்த பணம் அந்த வீட்டுக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் ப்ராஃபிட் கிடையாது. அதை காம்பன்சேட் பண்ணுது, அந்த லாஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது தானே தவிர ப்ராஃபிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அவர் இருந்தால் தான் எல்லா மாரல் சப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாத்தையும் பண்ண முடியும். அவர் பண்ணுறது ஒரு மாரல், ஜஸ்ட் அந்த லாஸை, அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. அதே மாதிரி தான் ஹெட்ஜிங்கிறது இன்டெரக்டாக இன்னொரு பேர் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். நமக்கு ஜென்ரலாக சொன்னோன்னா இன்சூரன்ஸ்னு சொன்னால் மட்டும்தான் நிறைய பேருக்கு புரியும். இன்சூரன்ஸுங்கிறது எப்போதும் பணம் கட்டினா பாலிசி அது மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர, இந்த ஹெட்ஜிங்கிறது ஒரு புது ப்ராடக்ட்டு, நிறைய பேருக்கு அதிகப்படியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஹெட்ஜிங்கில் நம்ம வேறு என்ன மாதிரி ஹெட்ஜிங் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு காட்டன் டீல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு உளுந்து பயிரை டீல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆயில் டீல் பண்ணுறீங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியா திருப்பூருங்கிறது நம்பர் 1 ஏஷியாலேயே பார்த்தீங்கன்னா காட்டனில் நம்பர் 1ல் நம்ம இருக்கிறோம். நம்பர் 1 சொல்கிறத விட லார்ஜ் லெவலில் இருக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ நிறைய காட்டன் டீலர்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு ஹெட்ஜிங்கிறது அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஹெட்ஜிங்கிறத நீங்கள் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணலாங்கிறது தான் நான் இதுலேருந்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு காட்டனை வாங்கும்போது, நீங்கள் ஒரு ப்ராடக்டை காட்டனை வாங்குறீங்க, நீங்கள் சப்ளை பண்ண போகிறது ஒரு டெக்ஸ்டைலில் மில்லு யானுக்கு சப்ளை பண்ணுறீங்க. காட்டனோட ப்ரைஸ் ஹெவியாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் வாங்கி சப்ளை பண்ணும்போது வரக்கூடிய லாப நஷ்டங்கள் உங்கள்கிட்ட தான் சேரும். லாபம் வந்ததுன்னா சந்தோஷம்தான். பயங்கரமாக ப்ரைஸ் கீழே வந்துடுச்சு, ஓவர் சப்ளை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சப்ளையே பண்ண முடியாது, ஏகப்பட்ட நஷ்டம் உங்களுக்கு சேரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி ஹெட்ஜிங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்போ காட்டன் ப்ரைஸ் ஏறும், எப்போ காட்டன் ப்ரைஸ் இறங்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓவரலாக பார்த்தீங்கன்னா, காட்டன் ப்ரைஸ் கிராப் சீசன், அதாவது அறுவடைக்கு முன்னாடி ஒரு 20 நாள் முன்னாடியிலேருந்து 20 நாள் முன்னாடிக்கு பீக்குக்கு போயிடும் ப்ரைஸு. ஒன்ஸ் காட்டன் அறுவடை வர ஆரம்பிச்சிச்சுன்னா ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எப்போதுமே ஆர்டர் எடுக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டன் கிராப்புக்கு முன்னாடியே ஆர்டர் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களோட லாபத்தை நீங்கள் முதல்லையே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட மார்ஜின் எப்போதுமே எனக்கு ட்ரேடிங் மார்ஜின் 3% போகும் சார், இல்லை 5% போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் எந்த காட்டனை
நீங்கள் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அந்த காட்டனை அங்கே வாங்கிடுங்க. சப்போஸ் இங்கே வந்து காட்டன் வாங்க போகிறீங்கன்னா அங்கே காட்டனை விற்றுருங்க. ப்ரைஸ் நல்லா ஏறும்போது காட்டனை அங்கே விற்றுருங்க. எங்கே விற்கணும்? கரன்சி, அதாவது கமாடிட்டி மார்க்கெட்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு டன் காட்டனை வாங்க போகிறீங்க, ஒரு மாதம் கழித்து வாங்க போகிறீங்க, உங்களோட ப்ரைஸை வந்து மனசில் வச்சுருக்கிற ப்ரைஸை விட அதிகமாக போகுது, இல்லை ரெகுலராக ட்ரெண்டுலேருந்து மாறுதுன்னு தெரிஞ்ச உடனேயே அங்கே விற்றுடலாம். அதை ப்ரைஸ் பீக்குக்கு வரும்போது அங்கே விற்கும்போதோ அதே டயத்தில் இந்த இடத்துல ஃபிசிக்கலில் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். ஸோ அப்படி போகும்போது இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு சைடில் வந்து லாபமும் இன்னொரு சைடில் நமக்கு நஷ்டமும் வரும். எப்படி லாபம் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கலாக வந்து நம்ம சப்ளை பண்ணக்கூடிய காட்டனில் நமக்கு ஆர்டர் வந்திருக்கிற ரேட்டு வந்து 100 ரூபாய்க்கு வந்திருக்குது ஒரு டன்னு. எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு டன் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் சப்ளை பண்ண போகும்போது, நீங்கள் அவங்கள்ட்ட சப்ளை பண்ண நினைக்கும் போது உங்களோட ரேட்டு வந்து 90,000க்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு 10,000 ரூபா போயிடுங்க. ஏன்னா வாங்குகிற ரேட்டும் விற்கிற ரேட்டுக்கும் 10,000 ரூபா காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் கரன்சி மார்க்கெட்டில் போயிட்டு முதல்ல விற்றுட்டு அப்புறமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரேடிங்கிறதுனால உங்களோட பொருளை உடனடியாக கொடுக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு 3 மாதம் டைம் இருக்கிறதுனால இந்த கரன்சி இந்த ப்ராடக்ட் ஹெட்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு பேரலாக ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஃபாரின்லேருந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா கவரேஜ் கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, ப்ராடக்ட் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி தான் உங்களோட பணத்துக்கு உண்டான இன்சூரன்ஸ்க்கு பேர் தான் ஹெட்ஜிங்னு பேர். உங்களோட பணத்தையும் பணத்தோடு நடக்கக்கூடிய ஒரு பொருளையும் இன்டைரக்டாக கவர் பண்ணக்கூடிய விஷயம் இந்த ஹெட்ஜிங். ஸோ இந்த ஹெட்ஜிங்கிறதுல வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு சுகர் கேன், அதாவது கரும்பு விவசாயின்னு சொல்லக்கூடாது, கரும்பை லார்ஜாக சப்ளை பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து நெல்லோடது ரொம்ப அதிகமாக, நெல்லும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. அறுவடைக்கு முன்னாடியிலேருந்து அறுவடை முடிஞ்சு ஒரு 90 நாளில் பார்த்திங்கன்னா ரேட்டே தலைகீழ போயிடும். கிட்டத்தட்ட 300 ரூபா 200 ரூபா வரைக்கும் ஒரு கிலோக்கு ஒரு மூட்டைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸிங்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அழகாக ஒரு கரன்சி ஒரு கமாடிட்டி மார்க்கெட்டுக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நான் ப்ராடக்ட்டை விற்கணும். ஏன்னா அட்வைஸ் கேட்கும்போது அவருக்கு அந்த அட்வைஸ் தகுதி இருந்தால் மட்டும்தான் அவரால் சொல்ல முடியும். ஸோ அதனால் நமக்கு எல்லாருக்கும் அது இருக்குமான்னு தெரியாது, எல்லாருக்கும் அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த டிசிஷன் நீங்கள் தான் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு கால்குலேஷன் மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இது எப்படி ஃபிசிக்கலாக எப்படி ஒர்க் ஆகும். ஏன்னா முதல்ல எது செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து 50 டன் நீங்கள் வந்து காட்டன் சப்ளை பண்ணுறீங்க. 50 டன் காட்டன் சப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரேடர் தான், யாருக்கிட்டையும் வாங்கி யாருக்கிட்டையும் கொடுக்குறீங்க. நீங்கள் வாங்கும்போது என்ன ரேட் இருக்குது, எப்போதும் விற்கும்போது என்ன ரேட் இருக்குது, இதை நடந்த ஒரு 8 வருஷமாக எழுதி பாருங்கள். என்ன லாப நஷ்டங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறத முதல்ல எழுதிடுங்க. இதே டைமில் கரன்சி மார்க்கெட்டையும் எடுத்து, அந்த கமாடிட்டி மார்க்கெட்டையும் எடுத்து, நீங்கள் வாங்கின நாளில் கமாடிட்டி மார்க்கெட்டில் ரேட்டையும் விற்ற நாளில் கமாடிட்டி மார்க்கெட் ரேட்டையும் பார்க்கும்போது இதையே நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு லாப நஷ்டங்கள் ஆப்செட் ஆகி உங்களோட மார்ஜின் எப்போதும் கிடச்சிருக்கும். ஏன்னா உங்களோட மார்ஜின் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர, ஒரு சில பேர் வந்து அதில் நடக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் லாஸையும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்னோடய மார்ஜின் இருந்தால் போதும், என்னோடய மார்ஜினுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவை கிடையாது, எனக்கு ரிஸ்க்கும் வேண்டாம், அவ்வளோ லாபமும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹெட்ஜிங் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கமாடிட்டி மார்க்கெட்டில் டீல் பண்ணக்கூடிய கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் மெம்பராக இருக்கக்கூடிய அணுகி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் போயிட்டு முதல்ல ஃபியூ டேஸ் உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து நீங்கள் இவ்வளோ ரூபா போட்டால் இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்னால் அட்வைஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஜென்ரலாக முதல்ல ஒரு மாதம் மார்க் ட்ரேடிங் சொல்லக்கூடிய, மார்க் ட்ரேடிங்னா என்னென்னா, அதை விற்காமல் வாங்காமல் நம்மளே வெறும் கையால் எழுதி வச்சு விற்றா மாதிரியும் வாங்கினா மாதிரியும் நம்மளோட என்ட்ரியை க்ரியேட் பண்ணிக்கிறது. அது எதுக்குன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அதாவது ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பல டெஸ்ட் பண்ணிக்கிறோம்ல, பல டெஸ்ட்டு வந்து மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லிவிடுவோம். பல டெஸ்ட் பண்ணி முடிச்சு தான் எக்ஸாமுக்கு போவோம். அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணலாம். அந்த மாதிரி டீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸிங் ஃப்ளக்சுவேஷன்ஸு உங்கள்கிட்ட வந்து சேராது, உங்களோட லாபம் உங்கள்கிட்டயே இருக்கும். உங்களுக்கு இதனால் ஃப்யூச்சரில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது ஒரு இன்டைரக்ட் இன்சூரன்ஸு ப்ராடக்ட் மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி கமாடிட்டி ப்ராடக்ட்டில் டீல் பண்ணக்கூடியவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி பல விஷயங்களை மேலும் ஒரு வாரங்களில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருப்பது போல் மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் இன்றைக்கும் சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு தமிழ் பாடல் இருக்கும், ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு. இந்த ஏன் என்ற கேள்வி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான புத்தகம் ஒன்று வந்திருக்குங்க, ஸ்டார்ட் வித் ஒய். ஸ்டார்ட் வித் ஒய்னா ஏன் என்ற கேள்வியோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள் அப்படிங்கிறது தான். இந்த புத்தகம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. 2009 வந்த புத்தகம். இதை எழுதினவர் பேர் வந்து சைமன் சைனக், SIMON, சைமன் சைனக், SINEK. ஏன் அப்படி ஒவ்வொரு எழுத்தாக சொல்கிறேன்னா, நீங்கள் இதை வந்து இணையத்தில் தேடி பார்க்கலாம், நீங்கள் இந்த புத்தகங்களை தேடி வாங்கி பார்க்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம் ஸ்டார்ட் வித் ஒய் அப்படின்றது. யார் அந்த சைமன் சைனக்? சைமன் சைனக் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர், 1973 பிறந்தவர். ஒரு அற்புதமான எழுத்தாளர், நல்ல நிர்வாக பயிற்சியாளர், நிர்வாகங்களுக்கான ஆலோசகரும் கூட. ரொம்ப சின்ன வயசுலேயே சிறந்த அறிவை பெற்ற மனிதர். இவர் எழுதின முதல் புத்தகம் தான் இந்த ஸ்டார்ட் வித் ஒய். இதுக்கப்புறம் 4 புத்தகங்கள் எழுதியிருக்கார், எல்லாமே அற்புதமான புத்தகம். 2வது புத்தகத்துடைய தலைப்பே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், லீடர்ஸ் ஈட் லாஸ்ட் அப்படின்ட்டு. தலைவர்கள் கடைசியாகத்தான் உண்பார்கள் அப்படின்றது. அப்புறம் ஃபைண்ட் யுவர் ஒய் அப்படின்றது. அப்புறம் இது மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். நிறைய வந்து இது டுகெதர் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரிலாம் இப்படி வரிசையாக ஒரு 5 புத்தகங்கள் எழுதியிருக்காருங்க. சரி, இப்போ இந்த புத்தகத்துக்குள்ளே வரும். இந்த புத்தகம் என்ன சொல்லுது? ஸ்டார்ட் வித் ஒய்னா என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த புத்தகத்துக்கு கீழே ஒரு லைன் போகிறார், அதாவது நீங்கள் பிறரை ஈர்க்க வேண்டுமானால் நீங்கள் ஏன் என்ற கேள்வியோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். இதுதான் விஷயமே. சரி, இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கோல்டன் சர்க்கிள்னு ஒன்று சொல்கிறாருங்க. 3 வட்டங்கள். பொதுவாகவே நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா, 3வது வட்டத்தில் இருந்தால் வாழ்க்கையை தொடங்குவோமா. அதுக்கு பதில் முதல் வட்டத்திலேருந்து தொடங்குகிற போது வாழ்க்கை உருமாறுகிறது, உங்களை சுற்றி நிறைய பேரை உங்களால் ஈர்க்க முடிகிறது, நீங்கள் ஒரு தலைவராக உருவாகிறீர்கள் அப்படின்றார். இப்போ என்ன தெளிவாக வர்றேன், அதாவது பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னென்னா, நம்மளை 3 கேள்வி கேட்டுக்குவோம். சரிங்களா? எல்லாருமே பொதுவாகவே 3 கேள்வி கேட்குற வழக்கம். முதல்ல வாட், ஏன். 2வது ஹவ், எப்படி. 3வது ஒய், இதுதான் இதற்காக. இப்போ இந்த கேள்வியை இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்குவேன். வாட், நான் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறேன், அதான் வாட். நான் வாழ்க்கையில் வந்து ஒரு பேராசிரியர் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு இலக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஹவ், எப்படி ஆக போகிறேன், நான் BA முடித்து MA முடித்து MPhil முடித்து அப்புறம் அந்த JRFலாம் எழுதி PhD பண்ணி அப்புறம் நான் வந்து தேர்வுலாம் அந்த பேராசிரியருக்கான தகுதி தேர்வுகள்லாம் எழுதி அப்புறம் நான் வந்து பேராசிரியர் ஆவேன். இப்படி ஹவ். அப்புறம் ஒய், ஏன் ஆகணும். ஏன் ஆகணும்னா, நிறைய மாணவர்களது வாழ்க்கையில் நான் வந்து ஒரு மாறுதலை உருவாக்க விரும்புகிறேன். ஒரு அற்புதமான விஷயத்தை, ஒரு நல்ல ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கையை நான் வந்து உருவாக்க விரும்புகிறேன். அதுக்கு எனக்கு வந்து பேராசிரியராக இருப்பது வசதியாக இருக்குது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்குவோம், நம்முடைய இலக்குகளை அடைவோம், இலக்குகளை உருவாக்கி கொள்வோம் கூட. இப்போ என்ன சொல்கிறாரு, இது ஒரு வகை, இது பாரம்பரியமாக இருந்து வரக்கூடிய ஒரு வகை. இதை உடைச்சிட்டு தலைகளை திருப்பி போடுங்கன்றார். முதல்ல ஒயின்னு கேளுங்க. ஒய், நான் வாழ்க்கையில் என்ன ஆகணும், நான் வந்து மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மனிதராக உருவாக வேண்டும். இதுதான் நம்ம சொல்கிற நோக்கம். கரெக்டுங்களா? ரைட். இதை எப்படி வச்சுக்கோ. ஹவ், நீங்கள் எப்படி உருவாகலாம், நீங்கள் வந்து ஒரு நல்ல பேராசிரியராக மாறி, நிறைய படித்து பேராசிரியராக மாறி அப்படி பண்ணலாம். இல்லையா நல்ல சாதாரண ஆசிரியராக மாறலாம், இல்லை நல்ல குருவாக மாறலாம். இல்லையா மாணவர்கள் என்ன உங்களுடைய எண்ணத்தை பெருசாக்கி எல்லார் வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தினா நல்ல மருத்துவராக மாறலாம், நல்ல பொறியியல் வல்லுநராக மாறலாம். ஏன்னா நீங்கள் எது செய்தாலும் அதை சிறப்பாக செய்கிற போது பிறருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குகிறீர்கள். இப்போ பாருங்கள், முதல்ல ஒய் கேட்டு அப்புறம் ஹவ் கேட்டு அப்புறம் வாட் எப்படி பண்ணலான்னா அதுக்கான வேலைகள் வழிமுறைகள்லாம் சொல்ல போகிறோம் இல்லையா. ஆக நம்முடைய சிந்தனை பெரிதாகிடுது பாருங்கள். வாட் ஹவ் ஒய்ன்றப்ப சிந்தனை குறுகுது, ஒய் ஹவ் வாட்டுங்கிறப்ப சிந்தனை பெரிதாகுது. நான் வந்து வெறும் பேராசிரியராக மட்டும்தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை. என்னுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்ய நான் எந்த துறையில் இருந்தாலுமே கூட அந்த துறை சார்ந்த வித்தகராக வருகிற போது என்னால் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்ற எண்ணத்துக்கு வரோம். கரெக்டுங்களா? இப்போ அவர் தான் சொல்கிறார், நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் நீங்கள்
முதல்ல எதற்காக அதை செய்கிறீர்கள், ஒய் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் விடை தேடுங்க, உங்களுடைய வாழ்க்கை பெருசாகும், வாழ்க்கை காரணம் புரியும் அப்படிங்கிறார். இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு ஒரு கடை வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஒரு பொருள் தயாரித்து வைக்கிறார். ரொம்ப சாதாரண யோசிப்போமே, ஒரு ஊறுகாய் தயாரித்து வைக்கிறார் ஒருத்தர். அப்போ அவருடைய மனசில் என்ன தோணும் அப்படின்னா, நான் ஏன் ஊறுகாய் தயாரித்து விற்கிறேன்னா, மற்ற ஊறுகாயை விட என்னுடைய ஊறுகாயில் தரம் நல்லாயிருக்கும், சுவை நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப கெடுதல் செய்யாது, உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கும், அப்படி ஒரு விஷயங்கள் நான் தயாரிக்கிறேன். அப்போ என்னென்னா, இவர் எப்படி யோசிக்கணுமா, ஊறுகாய் தயாரிக்கணும்னு யோசிக்கக்கூடாதான், மக்களுக்கு நல்ல உணவை நியாயமான விலையில் கொடுக்கணும், அதுதான் இவருடைய நோக்கம். இதுதான் ஒய். அப்போ என்னென்னலாம் கொடுக்கலாம், ஊறுகாய் மட்டும் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, என்ன பொருள் வேணாலும் கொடுக்கலாம். உளுந்தம்பருப்பும் கொடுக்கலாம், நீங்கள் துவரம் பருப்பும் கொடுக்கலாம், மசாலா பொருளும் கொடுக்கலாம். எதெல்லாம் மக்களுக்கு நியாயமான விலையில் நல்ல விஷயத்தை கொடுக்க முடியுமோ, மக்களுக்கு வந்து எந்த கெடுதலும் இல்லாமல் நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்ததோ அதை செய்யலாம். அதோடைய எண்ணம் விரிந்து பறக்குது பாருங்கள். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பொருளை விற்கிற போது மக்கள் உங்களிடத்துல பொருளை வாங்க மட்டும் வரவில்லை, உங்களுடைய நம்பிக்கையை வாங்க வருகிறார்கள். இவற்றை போனால் நியாயமான விலையில் கிடைக்கும்ப்பா, இவற்றை போனால் நல்ல பொருளை கொடுப்பார்ப்பா, கலப்படம் இல்லாமல், இந்த நம்பிக்கையை வாங்க வருகிறார்கள். அப்போ the goal is not to sell the product to the people who you need. அதாவது உங்கள் எண்ணம் என்பது பொருள் யார் தேவை என்று வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் இருப்பதில்ல. Instead you sell to people who believe what you believe. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அந்த நம்பிக்கையை வாங்க வருபவர்களிடம் நீங்கள் பொருளை விற்கிறீர்கள். சரிங்களா? இப்போ உங்கள் வந்து இந்த சாமான் தான் வேணும்னு அவங்க வாங்க வரல, நாளைக்கு நீங்கள் வேறு என்ன சாமான் போட்டாலும் வாங்க வருவாங்க. ஏன்னா உங்களை நம்புகிறாங்க. உங்கள் நம்பிக்கை என்ன, நல்ல பொருளை நியாயமான விலையில் கலப்படம் இல்லாத தரமான பொருளை கொடுக்கின்றது நம்பிக்கை. ஆக அவர்கள் உங்களுடைய பொருளை வாங்க வரவில்லை, உங்கள் நம்பிக்கையை வாங்க நம்பிக்கையோடு வருகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இதைத்தான் நாங்கள் பிராண்டுன்னு சொல்கிறோம். நம்ம இந்த பிராண்ட்னால் ஏமாத்தாதுப்பா, நல்ல விஷயத்தை கொடுக்கும்பா அப்படிங்கிறது இல்லையா? அதுதான் சொல்கிறார். நீங்கள் ஒய் அப்படிங்கிற கேள்வியோடு கேட்டிங்கன்னா உங்களால் நாளைக்கு வந்து கலப்படத்தோடு ஒரு பொருளை விற்க முடியாது. ஏன்னா கலப்படத்தோடு பொருளை விற்பவன், அதிக விலைக்கு விற்பவன், அதிக லாபம் சம்பாதிக்கிற நினைப்பவன், அவனை வந்து மக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்கள் நினைக்கிறாங்க நியாயமான விலையில் நல்ல பொருளை தர்றாலும் தேடுறாங்க. அப்போ ஒரு நம்பிக்கையோடு உங்கள் பொருளை வாங்க வருகிறாள் என்ற உண்மை உங்களுக்கு உணர்கிற போது உங்களை ஏமாற்ற மனசு வராதுங்க, ரொம்ப அதிக லாபம் வைக்க உங்கள் மனசு வராதுங்க. நியாயமாக தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் பொருளை வைக்கல, நீங்கள் ஒரு நம்பிக்கையை விற்கிறீர்கள். நீங்கள் ஒய் என்ற கேள்வியோட வாழ்க்கையை தொடங்குகிற போது ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கையை தொடங்குகிறீர்கள். உங்களை கூட சேர்ற ஆள்லாம் அப்படி தான் சேருவாங்க. உங்கள்கிட்ட ஒருத்தர் வேலைக்கு சேர்றானா அவன் சம்பளத்துக்காக மட்டும் சேரல, நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அந்த நம்பிக்கையை விற்பதற்காக அவன் நம்பிக்கையோடு வருகிறான். இந்த நம்பிக்கையை விதைப்பது தான் முக்கியம். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்கிறார். மார்ட்டின் லூதர் கிங் வாழ்க்கையில் அவர் பேசுகிற போது, நான் எதற்காக இந்த பயணத்தை எடுத்தேன், எதற்காக வந்து இந்த அடிமை தலையை உடைத்தெறிய வேண்டும் என்ற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன் ஒய் அப்படிங்கிறதோடு தொடங்குறதுனால தான் 2.5 லட்சம் பேர் ஒரு பேச்சை கேட்காப்ப வாட்ஸ்அப் கிடையாது, ஃபோனு கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, எந்த தொலைத்தொடர்பு கருவியும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் 2.5 லட்சம் பேர் ஒரு பேச்சை கேட்க திரண்டு வராங்க. காரணம் ஏன் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கார். நான் யாருக்கு உதவணும் அப்படின்ற தெளிவு இருக்குது. நம்பிக்கையை விதைக்கிறாரு. நம்பிக்கையின் மூலமாக மக்கள் அவரை நோக்கி வருகிறார்கள். இப்போ சைமன் சைனக் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நோக்கி மக்கள் வர வேண்டுமானால், நீங்கள் ஒரு தலைவராக உருவாக வேண்டுமானால், நீங்கள் ஏன் என்ற கேள்வியை முன்வைத்து பேசுகிற போது மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அப்போ ஏன் என்ற கேள்வியை முன்வைத்து பேசுகிற போது நீங்கள் ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறீர்கள் மக்கள் மத்தியில் நம்பிக்கை உருவாக்குகிற போது உங்களுக்கு எண்ணற்ற மனிதர்கள் ஃபாலோயராக கிடைக்கிறாங்க. நீங்கள் நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்றார். இன்னொரு உதாரணம் சொல்கிறார். சாமுவேல் லாங்வி அப்படின்னு ஒரு விஞ்ஞானி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் 1900ஆம் ஆண்டில் அந்த பல்கலைக்கழகத்துடைய நிதி உதவியோட, அதாவது கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்தில் $50,000 பணம் கொடுக்குறாங்க. எதுக்கு? விமானத்தை கண்டுபிடிக்க. சாமுவேல் லாங்லியுடைய நோக்கம் என்னென்னா, விமானத்தை கண்டுபிடிச்சி பெரிய புகழ்பெற்ற ஆளாயிரணும், பணக்காரராயிரணும் அப்படின்றத அவருடைய நோக்கம். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை அவரை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது. அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் மாதிரியான நிறைய ஆலோசகர்கள் அவருக்கு இருக்காங்க. ஆனால் அவரால் வெற்றி பெற முடியல. மாறாக அதே காலகட்டத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் தாண்டி ரைட் சகோதரர்கள், ஆலிவர் ரைட், வில்ஃபர் ரைட் சகோதரர்கள் எந்த பண பின்புலமும் இல்லாமல், எந்த ஆலோசகர்கள் பின்புலமும் இல்லாமல், வெறுமனை படிக்காத நண்பர்களோட அவங்க அப்பாவுடைய சைக்கிள் ரிப்பேர் பார்க்குற கடையில் உட்காந்துட்டு அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? புகழ் பெறணுங்கிறது இல்லை. அவங்களுடைய நோக்கம் மக்களுக்கு நல்ல போக்குவரத்தை இருக்கிறதோட ஒரு தரமான போக்குவரத்தை வழங்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். ஆக நோக்கம் என்பது தெளிவானது, மக்களுக்கு உதவணுன்றது. அந்த நோக்கத்தில் ஒரு வெறியோடு பணியாற்றுகிற போது வெற்றியடைகிறாங்க. 1903ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் விமானம் வானில் பறக்கிறது. அது ரைட் சகோதரர்களுடையது. காரணம், ஒய்ன்ற கேள்வியோட தொடங்கியிருக்காங்க. புகழ் பெறணும் என்பது மட்டும் அவர்கள் எண்ணம் இல்லை, மக்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணத்தோடு தொடங்கியிருக்காங்க.
சைமன் சைனக் சொல்கிறது தான், நீங்களும் இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு தான் சரி, எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு யோசிச்சு கேட்டு பாருங்கள் உங்களை நீங்களே. அப்போ நான் இந்தந்த விஷயங்களுக்காக பண்ணுறேன், மக்களுக்கு உதவணும்னு பண்ணுறேன்னா இந்த தொழில் மட்டும்தான் இல்லை, எந்த தொழில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். என்ன புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் உங்களுடைய நம்பிக்கையை வாங்க வருகிறார்கள். நீங்கள் ஏன் ஒய்ன்னு சொல்கிறீங்களோ அந்த ஒய்ங்கிற விஷயத்தை வாங்க வருகிறார்கள். அப்போ அதற்கான பொறுப்பு உங்களுக்கு கொடுக்குறது, இன்னும் பொறுப்போடு நீங்கள் செய்கிறீர்கள். அதையே மக்களுக்கு சொல்கிறீங்க, நான் வந்து சட்டை வைக்கலைங்க, நான் வந்து நியாயமான விலையில் நல்ல உடையை நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், அதில் ஒரு பகுதி சட்டை அப்படிங்கிறப்ப நாளைக்கு ரொம்ப அதிக லாபம் வைக்க மனசு வராது, உங்களுக்கு பொய் சொல்ல மனசு வராது. ஏன்னா மக்கள் நம்புகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஆழமாக பாதிக்கும். அதுக்காக நீ இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுவீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. இதுதான் எல்லா கட்டத்துலையுமே. உங்கள் எம்ப்ளாயிட்ட பேசுகிறப்பையும் கூட நம்ம வந்து ஒரு பொருளை விற்கிறதுக்காக கம்பெனி நடத்தலை, நம்ம வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறோன்றதுக்காக ஒரு நம்பிக்கையை நடத்துகிறோம். மக்கள் நம்மளோட நம்பிக்கையை வாங்க வர்றாங்க, நம்ம நியாயமாக இருக்கணும். இதுதான் விஷயம். ஆக நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் வித் ஒய் அப்படின்றதோட, ஒய் அப்படின்ற கேள்வியோட தொடங்குனீங்கன்னா சுற்றி இருப்பவர்களை ஈர்க்க முடியும், நியாயமான வழியில் நடக்க முடியும், உங்களை நோக்கி நிறைய பேர் வருவாங்க, நல்ல தலைவராக நீங்கள் உருவெடுக்க முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இதுதான் அவர் சொல்கிற விஷயம். வாழ்க்கையில் முடிஞ்சால் ஒரே ஒரு தடவையாவது இந்த ஸ்டார்ட் வித் ஒய் புத்தகத்தை படித்து பாருங்கள். எழுதியவர் பேர் சைமன் சைனக். நன்றி, வணக்கம். அன்பே மதம் வம்பானால் மதவெறி. கிறித்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம், புத்த மதம் என்றெல்லாம் மதங்கள் இருக்கின்றன. மதம் மக்களை அன்பால் இணைக்க வேண்டும், அதுதான் மதம். வம்பால் மக்களை பிரிக்கின்ற ஒன்று மதம் அல்ல, அது மதவெறி.